எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். हम सब मिलकर हम धन्यवाद करेंगे. प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड. धन्यवाद 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 धन्यवाद. प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड. धन्यवाद 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 धन्यवाद. இந்த பட்டணத்தை சந்திக்கும்படியான ஒரு சமயத்தையும் கூட கர்த்தர் நமக்கு தந்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். देश को भी उद्धार करने के लिए खुदा ने हमारे लिए एक मौका दिया है. हम धन्यवाद करेंगे. प्रेज द लॉर्ड, 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 प्रेज द लॉर्ड. हालेलुया. धन्यवाद 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 धन्यवाद. हालेलुया हालेलुया. प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड. இந்த கூட்டங்கள் மூலம் இங்கே இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ये मीटिंग के द्वारा प्रभु ने देश में रहता हुआ लोगों को उद्धार करना चाहिए. கர்த்தரால் சந்திக்கப்படும் போது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு சொந்தமாக மாற்றப்படுகிறான். परमेश्वर यदि एक इंसान को मुलाकात करते समय ये इंसान परमेश्वर को हो जाएगा. கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களை கர்த்ததாமே சந்திக்கும்படியாக நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். परमेश्वर ने अपने लोगों को अपने लिए प्रभु ने मुलाकात करने के लिए हम प्रार्थना करेंगे. हालेलुया 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 हालेलुया. जीसस हम प्रार्थना तेरा राजा देश में रहता वालों तेरा है राजा. तरस कर राजा सभी लोग राजा मुलाकात कर राजा. सभी लोग को उद्धार कर राजा. प्रभु जी हम पर दया कर दया कर दया कर राजा. हम पर दया कर राजा. हालेलुया. प्रभु जी हम पर दया कर राजा. देश के लोग को अपने कर राजा. बात कर राजा. लोग को उद्धार कर राजा. ஒரு விதமான ஜனங்களை தமக்கு ஏற்படுத்த முடியாது. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்ததாமே சந்திக்கிறார், சந்தித்தார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर ने मुलाकात कर रहा है, कर दिया है, इसलिए हम विश्वास के साथ हम धन्यवाद करेंगे. धन्यवाद 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 जीसस. धन्यवाद 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 धन्यवाद. हालेलुया हालेलुया. प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड. आमेन. हालेलुया. सौदरा सौदरा सौदरा. धन्यवाद धन्यवाद जीसस. धन्यवाद जीसस. हालेलुया. धन्यवाद. இப்படிப்பட்டதான கூட்டங்களை நாங்கள் ஆயத்தமாக்கிறது ஏதோ ஆதாயத்துக்காக அல்ல. ऐसे हम लोग मीटिंग ने तैयार किया हमारा लाभ के लिए नहीं है. ஒரு கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாகத்தான் இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் செய்கிறோம். एक झुंड लोग उद्धार पाना चाहिए, इसके लिए हम लोग ऐसे मीटिंग हम रखे हैं. अनेक ஜனங்கள் பாவத்தின் வல்லமையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். कई प्रकार का लोग पाप के बंधन में रहता है. அநேகர் பிசாசின் வல்லமையிலே பிடிபட்டிருக்கிறார்கள். कई प्रकार का लोग शैतान का सामर्थ्य में बसा हुआ है. अनेகர் अंधकारத்துக்குள்ளே ஜீவிக்கிறார்கள். कई बहुत सारे लोग अंधकार में रहता है. கர்த்ததாம் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். परमेश्वर ने सभी लोगों का मुलाकात करना चाहिए. இந்த கூட்டங்கள் மூலமாக ஒவ்வொருவரையும் கர்த்ததாம் சந்தித்து தமக்கு சொந்தமான ஜனங்களை மாற்ற முடியாது. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். मीटिंग के द्वारा प्रभु ने सभी का मुलाकात करके अपने लिए बनाने के लिए हम प्रार्थना करेंगे. हालेलुया 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 हालेलुया. आमेन. हालेलुया 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 हालेलुया. आमेन.
ஹalleluya 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 பாவத்தின் வல்லமையிலும் சாபத்தின் வல்லமையிலும் ஆகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே நீதாம் சந்திக்கும்படியாக வேண்டுகிறேன் கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே நீதாம் சந்தித்து விடுதலை செய்யும்படியாக வேண்டுகிறேன் द्वारा प्रभु आओगे सारो ஆமென் ஹalleluya 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 ராஜா ஆமென் ராஜா ஆமென் ராஜா யார் யார் அந்த காலத்தின் வல்லமையிலும் ஆகப்பட்டிருக்கிறார்களோ எல்லாரும் நீதாம் சந்திக்கும்படியாக வேண்டுகிறேன் கர்த்தாவே ஜோதி மிலே ஓ ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் सभी मिलकर हम धन्यवाद करेंगे प्रेज द ஆமென் ஹalleluya 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 प्रेज द लॉर्ड 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 धन्यवाद 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 ஆமென் ஆமென் धन्यवाद 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 4 நாட்களாய் இந்த இடத்திலே தேவனுடைய ஊழியமானது நாங்கள் செய்ய போகிறோம் 4 दिन हम लोग लगातार यहाँ प्रभु के लिए सेवा करने के लिए हैं இந்த 4 நாட்களிலே கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களை கர்த்தர் சந்தித்து விடுதலை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம் 4 दिन में प्रभु ने अपने लिए लोगों को मुलाकात करके प्रभु ने छुटकारा देने के लिए हम प्रार्थना करेंगे आमीन हालेलुया हालेलुया प्रभु जी राजा मिट्टी तेरा राजा हालेलुया तेरे नाम है मां का तेरे नाम है मां का राजा हालेलुया 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 நீதாம் சந்தித்து கர்த்தாவே ஆமென் உமது ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களை மாற்ற முடியாது ஓ ஸ்தோத்திரம் 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 मदद का राजा எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிப்போம் सभी मिलकर हम धन्यवाद करेंगे धन्यवाद ஸ்தோத்திரம் 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 धन्यवाद 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 ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் தாமே கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம் एक भाग में प्रभु ने हमारा साथ में रहने के लिए हम धन्यवाद करेंगे धन्यवाद हालेलुया धन्यवाद 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 हालेलुया हालेलुया धन्यवाद हालेलुया 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 धन्यवाद हालेलुया பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தாமே நாம் யாவருக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம் पिता पुत्र पवित्र आत्मा परमेश्वर ने हम सबका सहायता करने के लिए हम धन्यवाद करेंगे धन्यवाद 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 जीसस हालेलुया ஸ்தோத்திரம் 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 பிதாவே முத்திரிக்கிறோம் சாமி செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த சாயங்கால நேரம் அடியாளுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் இந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தாவே இந்த ஆலயத்துக்குள்ளே கூட நாங்கள் கால் வைத்து கர்த்தாவை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக ஒரு சமயத்தும் கூட நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஜெப ஆலயத்திலே நின்று பிரசங்கம் பண்ணியிருந்தான இயேசு இந்த ராத்திரி வேளையிலும் கூட இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தில் யார் யார் கர்த்தாவை துதித்து ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவள் எல்லாரையும் சந்திக்க முடியாது வேண்டுகிறோம் 4 நாட்களாக கர்த்தாவை இந்த இடத்துல உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படினாலே ஒவ்வொருவரையும் நாம் சந்தித்து ரட்சிக்க முடியாது வேண்டுகிறோம் உமது மையின் பிரசன்னம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய வல்லமை விளங்கும் ஆசீர்வாதங்களோடு எழுந்தருளி ஒவ்வொருவரை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமென் உட்காருவோம் ஹல்லேலூயா அருமையானவர்களே இந்த முதல் நாள் கூட்டம் கொஞ்சம் தாமதமாக நாங்கள் ஆரம்பித்ததுக்காக நாங்கள் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கோருகிறோம் प्रिय लोगों इस पहले दिन की सभा कुछ देरी से शुरू हुई इसलिए हम आप सब से क्षमा चाहते हैं ஏனென்றால் நாங்கள் தூரத்திலிருந்து வருகிறபடினாலே பிரயாண நேரங்களில் கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டோம் हम दूर से आने के कारण यात्रा में देरी होने के कारण कुछ देरी हुई है கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் परमेश्वर के नाम की तारीफ தேவனை சித்தமானால் நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கெல்லாம் இங்கே
எங்களுடைய வேத பாடங்கள் ஆரம்பமாகும். परमेश्वर की इच्छा हो तो कल शाम को यहाँ पर 6:30 बजे हमारी शास्त्र अभ्यास शुरू होगी. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. இந்த பிரத்யேகமான வேத பாடம் என்று சொல்லப்படுகிறது மனுஷனை ஒரு தடவை கூட உயிர்ப்பிக்கும்படியாகத்தான். ये खास बाइबल स्टडी कहने से मनुष्यों को और एक बार जिलाने के लिए रखा गया है. மனிதன் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் நாட்கள் அது சாதாரணமான நாட்களும் நிலையில்லாத நாட்களுமாய் காணப்படுகிறது. मनुष्य इस पृथ्वी पर जो जीवन बिताता है वो साधारण दिन होकर दिखाई देते हैं. எங்களுடைய அம்சம் உலகத்தின் முடிவு என்று சொல்லப்படுகிறதான ஒரு அம்சத்தை உங்கள் மத்தியிலே நாங்கள் பேசும்படி விரும்புகிறோம். और आपके बीच में दुनिया के अंत के बारे में हम कुछ कहने के लिए चाहते हैं. அருமையானவர்களே, இந்த உலகம் அதிக நாள் இனி இல்ல, சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது. प्रिय लोगों, ये दुनिया बहुत दिनों के लिए नहीं है, लेकिन ये बहुत ही जल्दी नाश होने वाली है. அதற்கு நிழலாட்டமாகத்தான் நீங்க பின்னால் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். और उसके अनुसार आप एक चित्र को पीछे देखते हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. முதலாவது ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு வந்தது, அது தண்ணீரினால் வந்த ஒரு அழிவாய் காணப்படுகிறது. पहले इस पृथ्वी पर एक नाश आई थी और वो पानी के द्वारा या जल के द्वारा हुई थी करके हम देखते हैं. நீங்க இங்க பின்னால பாருங்க. आप पीछे यहाँ पर देखिए. இந்த அழிவுதான் முதல் நாளிலே முதல் காலங்களிலே வந்ததான அழிவாய் காணப்படுகிறது. ये पहले दिनों में आई हुई एक विनाश के बारे में देखते हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. ஆனால் இதை பற்றி நாங்கள் ஆழமாக நாளையிலிருந்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். इसके बारे में हम गहराई से कल आपको बताना चाहते हैं. முதலாம் அழிவு நோவாவின் காலத்தில் ஆரம்பமானது, இன்னொரு அழிவு சீக்கிரத்திலே அது வரப்போகிறது. पहली नाश नूह के दिनों में हुई, लेकिन और एक विनाश बहुत जल्दी आने वाली है. அருமையானவர்களே, உலகத்தின் அழிவானது சீக்கிரத்திலே வரப்போகிறது என்பதை ஜனங்களாகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் சீக்கிரத்திலே உணர்வடைந்து கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கும்படிக்கு ஆயத்தமாகுங்கள். प्रिय लोगों, हम आपको ये बताना चाहते हैं कि इस दुनिया में बहुत जल्दी एक नाश आने वाली है, इसलिए आप सब जागृत होकर उससे मिलने के लिए तैयार हो जाइए. ஆதி நாட்களிலே இப்பொழுது நீங்கள் பின்னாலே பார்த்தீர்கள் அல்லவா, ஆதி நாட்களிலே ஜலப்பிரளயம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. पहले दिनों में जल प्रलय आने के लिए एक ही कारण दिखाई दिया. ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஜலப்பிரளயம் வந்து முழு உலகத்தையும் அழித்தது. और एक ही कारण के द्वारा जल प्रलय हुआ और उसके कारण पूरी दुनिया नाश हो गई. மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் கெட்டதாக, நினைவுகள் தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக இருந்தபடினாலே அழிவானது பூமிக்கு அனுப்பப்பட்டதாக இருந்தது. मनुष्य के सब विचार बुरे होने के कारण और वो परमेश्वर के विरुद्ध होने के कारण इस संसार में वो नाश हुई है करके हम देखते हैं. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் அவர் உண்டு பண்ணினார். परमेश्वर हम देखते हैं आकाश और पृथ्वी का सृष्टि किया. இந்த பூமியை அவர் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது, அதுதான் சீர்கட்டதாய் இருந்தது. वो पृथ्वी को नाश करने के लिए एक ही कारण दिखाई दिया, वो यह था कि पृथ्वी के लोग बिगड़ गए थे. சீர்கட்டதான பூமியை அழிக்கும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டார். बिगड़ी हुई इस पृथ्वी को परमेश्वर नाश करने के लिए चाहा. அருமையானவர்களே, அந்த நாட்களிலே தேவன் ஒரு அழிவை கொடுத்தபடினாலே முழு உலகம், அதாவது முழு பிரபஞ்சமும் நாசனத்துக்கு நேராய் ஓடிவிட்டது. हम देखते हैं कि उन दिनों में परमेश्वर के द्वारा आई हुई नाश के कारण पूरी दुनिया या पूरी संसार नाश हो गई. தேவன் மனிதனை கண்டார். மனிதனோ தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய சிந்தைக்கு, ஜீவியத்துக்கு விரோதமானவனாய் அவன் ஜீவித்தான். हम देखते हैं कि परमेश्वर ने इंसान या मनुष्य को देखा और देखा कि पूरे दुनिया के लोग परमेश्वर के विरुद्ध में और परमेश्वर के विचारों के विरुद्ध में जीवन बिताते थे. தேவன் மனிதனை உண்டு பண்ணும்போது தேவனுடைய மனதிலே ஒரு விசேஷமான ஒரு நோக்கம் இருந்தது. जब परमेश्वर ने मनुष्य को बनाया, परमेश्वर के मन में एक विशेष उद्देश्य दिखाई दिया. தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய மகிமை கொடுத்து மனிதனை உண்டு பண்ணினார்.
ஆனால் பாவத்தின் நிமித்தம் அதை அவன் இழந்து போனான். परमेश्वर अपने स्वरूप को देखकर मनुष्य को बनाया, लेकिन पाप के कारण वो उसको खो दिया. இன்றைக்கு தேவ சாயலை மகிமையை இழந்து போனானோ அன்றையிலிருந்து மனிதனுடைய நினைவுகள் வேறாக காணப்பட்டது. जो समय से वो परमेश्वर के स्वरूप और महिमा को खो बैठा, तब से लेकर मनुष्य के विचार कुछ और होने लगे. நாட்கள் கடந்து சென்றன, வருடங்கள் கடந்து சென்றன. दिन बीत गए और कई साल बीत गए. மனிதன் வர வர பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். और मनुष्य जो है पाप के लिए वो जगह देता रहा. அருமையானவர்களே, அப்படி அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே இந்த பூமியை அவர் அழிக்க சித்தம் கொண்டார். और वैसे वो पाप के लिए जगह देने के कारण परमेश्वर संसार को नाश करने के लिए चाहा. இந்த அழிவைத்தான் நீங்கள் பின்னாலே நீங்கள் பார்க்கிறீர்கள். इस नाश के बारे में आप पीछे देखते हो. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. அருமையானவர்களே, இந்த அழிவு ஜலப்பிரளயத்தினால் வந்ததான ஒரு அழிவு. प्रिय लोगों, ये जल प्रलय के द्वारा आई हुई एक विनाश है. ஆனால் இனி ஒரு அழிவு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. அதுதான் அக்கினியினால வருகிறதான ஒரு அழிவாய் காணப்படுகிறது. लेकिन और एक नाश इस पृथ्वी पर आने वाली है, वो आग के द्वारा होने वाली विनाश है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. இந்த பூமியை தேவன் அழிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே பலவிதமான காரணங்கள் இருந்தது. அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் தேவன் சீக்கிரத்திலே இதை அழிக்க போகிறார். इस पृथ्वी को परमेश्वर को नाश करना है तो उसमें कई कारण दिखाई देते हैं, और इन कारणों के कारण परमेश्वर इस पृथ्वी को नाश करेगा. தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதே பக்கத்திலே அருமையானவர்களே, அவர் அக்னியுமாய் காணப்படுகிறார். एक तरफ से हम देखते हैं कि परमेश्वर दयालु है, लेकिन दूसरी तरफ हम देखते हैं कि वो आग है. உதாரணமாக ஒரு கத்தியை, ஒரு நைஃப் எடுத்துக்கொள்ளுங்கள். उदाहरण के लिए आप एक छुरी को ले लीजिए. கத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரெண்டு விதத்திலே அது உபயோகிக்கப்பட முடியும். छुरी को देखने से उसे दो तरह से इस्तेमाल कर सकते ஒரு हैं. கத்தியின் மூலமாக பழங்களை அறுக்க முடியும், மனிதனையும் கூட கொல்ல முடியும். एक छुरी के द्वारा फलों को काट सकते हैं या इंसान का हत्या भी कर सकते हैं. இது போலதான் கர்த்தராகிய இயேசு ஒரு பக்கத்திலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், மறுபக்கத்திலே அவர் அக்கினி உள்ளவராய் காணப்படுகிறார். और वैसे प्रभु यीशु एक तरफ दयालु है और दूसरी तरफ वो आग के मानंद है करके देखते हैं. மனிதனுக்காக அவர் எவ்வளவோ கிரி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் மனிதனோ அந்த இரக்கத்தை அவன் உபயோகித்துக் கொள்ளுகிறது இல்லை. मनुष्य के प्रति वो कितना भी दयालु होने पर भी मनुष्य उस दया का पात्र नहीं है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. இரண்டாவதாக ஒரு அழிவு வரப்போகிறது. அந்த அழிவுக்கு முன்பாக இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க வேண்டும், எந்தெந்த காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி இந்த ராத்திரியோடிலே இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். और वो विनाश आने के पहले इस पृथ्वी में क्या होना चाहिए और क्या होने वाला है, इसी के बारे में हम इस रात को आपको बताना चाहते हैं. உலகத்தின் அழிவு என்கிறதான ஒரு அம்சத்தை நாங்கள் உங்கள் மத்தியிலே அறிவித்து இருந்தோம். दुनिया का अंत ऐसे एक बात के बारे में हमने आपको बताया था. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறதான ஒரு அம்சத்தை உங்களுக்கு முன்பாக அந்த படத்திலே நாங்கள் போட்டு இருக்கிறோம். और कई शब्दों में कहने से दुनिया के अंत के बारे में हम यहाँ पर चित्र में आप दिखाए हैं. அந்த நாட்களிலே ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இனி ஜலத்தினால் அழிக்கப்படுகிறது அல்ல, அக்னிக்கு அது இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. हम देखते हैं कि उन दिनों में जल के द्वारा पृथ्वी नाश हो गई, लेकिन अभी जो है ये पृथ्वी आग के लिए रखा हुआ है. தேவன் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு 15 காரணங்கள் இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை அவர் அழிக்க போகிறார். और परमेश्वर इस दुनिया को नाश करने के लिए 15 कारण है, और इन कारणों के कारण वो जो है इस पृथ्वी को नाश करेगा. இந்த ராத்திரி வேளையில கூட உங்களுடைய ஜீவிதத்திலே நாங்கள் சொல்லுகிறதான 15 காரியங்களிலே ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று கண்டால் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்தால் தேவன் இரக்கமுள்ளவராய் உங்களுக்கு இரக்கத்தை தந்து வழி நடத்துவார். और हम बताने वाले 15 कारण में से किसी कारण आपके जीवन में है तो आप इस रात को पश्चाताप करते हुए इकरार करने से परमेश्वर दयालु है, वो आपको माफ करेगा. அந்த படத்துல பாருங்க, நாங்கள் கொடுக்கப்பட்டதான அம்சமானது உலகத்துடைய அழிவு இல்லாவிட்டால் முடிவு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ये जो चित्र हमने दिखाया है उसमें दुनिया के विनाश या दुनिया के अंत के बारे में दिया है. தேவன் ஏன் வானத்தை பூமி உருவாக்க வேண்டும், ஏன் இதே பூமி அவர் அழிக்க வேண்டும்?
परमेश्वर क्यों आकाश और पृथ्वी को बनाना चाहिए और क्यों उस पृथ्वी को नाश करना चाहिए? பூமியை உருவாக்குவது எதற்காக, அதே பூமியை அழிப்பது எதற்காக? परमेश्वर पृथ्वी को क्यों बनाया और बनाई हुई पृथ्वी को वो क्यों नाश करेगा? அருமையானவர்களே, பூமியை அழிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் பூமியானது தேவனுக்கு முன்பாக உத்தமம் உண்மையும் உள்ளதாய் காணப்பட வேண்டும். हम देखते हैं कि पृथ्वी को नाश करना परमेश्वर की मर्जी नहीं है, लेकिन ये पृथ्वी जो है परमेश्वर की हजूरी में वो सच्चा होकर दिखाई देना चाहिए. பூமி என்று சொன்னால் பூமியில் இருக்கிறதான ஜனங்களை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. ये पृथ्वी या दुनिया कहने से ये दुनिया में रहने वाले लोगों को दर्शाता है. தேவன் ஏன் இந்த பூமியை அழிக்க வேண்டும்? परमेश्वर इस दुनिया को क्यों नाश करना चाहिए? இந்த பூமி அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? ये दुनिया को नाश करने का कारण क्या है? அருமையானவர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீங்க, ஆதி நாட்களிலே இந்த பூமியை அழிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது, அது சீர்கட்டதா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. हम देखते हैं कि पहले दिनों में इस पृथ्वी को नाश करने का एक ही कारण दिखाई दिया, वो यह था कि पृथ्वी बिगड़ गई थी. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பூமியானது சீர்கட்டதா இருந்தது. हम देखते हैं उत्पत्ति 6वां अध्याय का 12 वचन में देखते हैं कि परमेश्वर की दृष्टि में पृथ्वी बिगड़ी हुई थी. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும். और परमेश्वर ने पृथ्वी पर जो दृष्टि की तो क्या देखा कि वह बिगड़ी हुई है, क्योंकि सब प्राणियों ने पृथ्वी पर अपनी अपनी चाल चलन बिगाड़ ली थी. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கட்டதா இருந்தது. और परमेश्वर ने पृथ्वी पर जो दृष्टि की तो क्या देखा कि वो बिगड़ी गई. அருமையானவர்களே, அது சீர்கட்டதா இருந்தபடினால தான் அவர் அழிக்க வேண்டியதா இருந்தது. वो बिगड़ी हुई रहने के कारण परमेश्वर को उसे नाश करना पड़ा. அப்படியானால் இரண்டாவது தடவை இந்த உலகத்தை ஏன் அவர் அழிக்க வேண்டும்? वैसा है तो दूसरी बार वो इस पृथ्वी को क्यों नाश करेगा? அந்த அழிக்கக்கூடியதான காரியங்கள் ஒரு 15 காரியங்கள் இருக்கிறது. அந்த 15 காரியங்கள் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இது நிமித்தமாகத்தான் இந்த பூமிக்கு அழிவு வரப்போகிறது. और वो विनाश करने के 15 कारण हैं. वो 15 कारण हम आपको बताना चाहते हैं. इन्हीं कारणों के द्वारा परमेश्वर इस पृथ्वी को नाश करेगा. தேவ சித்தமானா நாளைக்கு அங்க படத்தில் உள்ள காரியங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் விவரித்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். और परमेश्वर की इच्छा है तो कल के दिन ये चित्र में जो बताया गया है उसके बारे में आपको बताया जाएगा. ஏனென்றால் உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறதான ஒரு அம்சத்தை உங்களுக்கு கொடுத்தோமே, அந்த முடிவுக்கு என்ன காரணம், ஏன் தேவன் முடிவை செய்ய வேண்டும் என்பதை இந்த முதல் நாளில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். क्योंकि हम आपको दुनिया के अंत के बारे में बताना चाहते हैं, लेकिन उसके पहले इस दुनिया को नाश करने के कई कारण के बारे में आज हम आपको बताएंगे. அருமையானவர்களே, இந்த பூமியை அழிக்கிறதுக்கு காரணம் இல்லாவிட்டால் இதுக்கு ஒரு முடிவுக்கு காரணம். முதலாவது காரணம் மனிதனுடைய நினைவுகள் தேவனுக்கு விரோதமாய் இருந்தது என்பதை பற்றி தான் வேதவசனத்திலிருந்து அறிகிறோம். परमेश्वर के वचन में हम देखते हैं कि पृथ्वी को नाश करने का पहला कारण यह है कि मनुष्य के विचार परमेश्वर के विरोध में हैं. மனிதனுடைய நினைவுகள் கெட்டவைகளாய் இருந்தபடினாலே, விரோதமாய் இருந்தபடினாலே இந்த பூமிக்கு சீக்கிரத்திலே ஒரு முடிவை இல்லாவிட்டால் ஒரு அழிவை அவர் கொண்டு வர போகிறார். मनुष्य के विचार बुरे होने के कारण और परमेश्वर के विरोध में होने के कारण परमेश्वर बहुत जल्दी इस दुनिया को नाश करेगा या दुनिया का अंत करेगा. இதை பற்றி தான் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய நினைவுகள் கெட்டவைகளாய் காணப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसी के बारे में उत्पत्ति 8वां अध्याय के 21 वचन में हम देखते हैं कि मनुष्य के मन में बचपन से जो कुछ उत्पन्न होता है वो बुरा ही है. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. इस पर यहोवा ने सुखदायक सुगंध पाकर सोचा कि मनुष्य के कारण मैं फिर कभी भूमि को शाप ना दूंगा. यद्यपि मनुष्य के मन में बचपन से जो कुछ उत्पन्न होता है सो बुरा ही होता है. மனிதனுடைய நினைவுகள் அவனுடைய சிறு வயது முதல் கொண்டு கெட்டவைகளாக இல்லாவிட்டால் பொல்லாதவைகளாய் காணப்பட்டது. यद्यपि मनुष्य के मन में बचपन से जो कुछ उत्पन्न होता है वो बुरा होकर दिखाई देता है. அருமையானவர்களே, இந்த பூமி அவர் அழிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னவென்று கண்டால் மனிதனுடைய நினைவுகள் அவன் சிறு வயது முதல் கொண்டு பொல்லாததாய் காணப்படுகிறபடினால் தான் இந்த உலகத்தை அவர் அழிக்க போகிறார்.
प्रिय लोगों, इस पृथ्वी में रहने वाले लोगों की विचार जो है वो बिगड़ गई है और वो बुरा होने के कारण परमेश्वर इस पृथ्वी को नाश करना चाहता है। சகோதரனே சகோதரியே, நீ தேவனாலே ஏற்பட்டதான ஒரு மனிதனாய் இருப்பாய் என்று கண்டால், உன்னுடைய நினைவுகள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கும் என்று கண்டால், அழிவு உன்னையும் சந்திக்கும் என்பதை மறந்து விடாதே। प्रिय भाई बहन, आप परमेश्वर की ओर से ठहराए हुए एक व्यक्ति हैं। अगर आपके मन के विचार बुरे हैं, परमेश्वर के विरुद्ध है, तो आपके ऊपर जरूर नाश आएगा करके सोच लो। ஒருவேளை நான் தேவனுடைய நினைவுக்கு விரோதமாய் ஜீவிப்பேன் என்று கண்டால், என்னையும் இந்த அழிவு தொடும் என்பதை நானும் மறந்துவிடக் கூடாது। और अगर मैं परमेश्वर के विचारों के विरुद्ध में जीवन बिताऊं, तो मेरे ऊपर भी वो नाश आएगा करके मैं भी नहीं भूलना चाहिए। மனிதன் மகிமுள்ளவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான், விலையேறப்பட்டவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான்। தேவனை மாத்திரம்தான் அவன் நினைக்கும்படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான்। हम देखते हैं कि मनुष्य महिमा युक्त होकर, बहुमूल्य होकर और परमेश्वर के स्वरूप के अनुसार वो बनाया गया था। மனிதன் தேவனை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்குரிதான காரியங்கள் மேல தன்னுடைய நினைவுகளை தன்னுடைய மனதை செலுத்தினான் என்று கண்டால், அழிவு வரும் என்பதை மறந்துவிடவே வேண்டாம்। और मनुष्य परमेश्वर के विचारों को छोड़कर इस दुनिया के ऊपर अपने विचार रखते हैं, तो विनाश निश्चित है करके नहीं भूलना। ஏனென்று கண்டால், ஆதி நாட்களிலே மனிதனுடைய மனதான அது அழிக்கப்பட்டதாக இருந்தது, மனிதனுடைய மனதானது கெடுக்கப்பட்டதாக இருந்தது। क्योंकि हम देखते हैं कि पहले दिनों में भी मनुष्य के मन बिगड़ी हुई हालत में दिखाई दिया। 2 கொரிந்தி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? दूसरा कोरिन्थियों 11 अध्याय का 3 वचन में क्या कहा है? மனது கெடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நாம் காணலாம்। हम देखते हैं कि वहां पर लिखा है कि उसका मन भ्रष्ट किया गया। உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। वो कहता है कि मैं डरता हूँ कि कहीं तुम्हारी मन भी भ्रष्ट ना हो जाए। அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த பூமிக்கு அழிவு வருவதற்கு முதல் காரணம் மனதானது நினைவானது கெடுக்கப்படும் போது, இல்லாவிட்டால் புலதாய் மாறும்போது அழிவு வரப்போகிறது। और मनुष्य के मन ऐसे बिगड़ी हुई है या मन भ्रष्ट किए गए हैं और इसी के कारण इस पृथ्वी के ऊपर विनाश आएगी। மனிதனுடைய நினைவு இல்லாவிட்டால் மனிதனுடைய மனது தேவனை நினைக்கும்படியாகத்தான், வேறு எந்த காரியத்தின் மேலே வைக்கும்படியாக அல்ல। मनुष्य के विचार और मनुष्य का मन ऐसा होना चाहिए कि वो परमेश्वर के ऊपर लगाए जाए और किसी बात के लिए वो नहीं दिया गया। அதனால்தான் ஆதி நாட்களிலே நம்முடைய பழைய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூட பேசும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? इसलिए हमारे पहले दिनों में इस्राएलियों के बारे में कहते वक्त क्या कहा है? உன்னுடைய மனதை உன் ஆத்துமாவை நீ மிகவும் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று அவர் சொன்னார்। और तुम अपने मन को पूरी चौकसी के साथ रक्षा करना करके कहा है। அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே உன் மனது எப்படிப்பட்டதா இருக்குது என்று நீ கண்டுபிடி। प्रिय लोगों, इस रात के वक्त आपका मन कैसा है करके आप जांच कर देखिए। உன்னுடைய ஆத்துமாவை இல்லாவிட்டால் உன் மனதை நீ காத்துக்கொள்ளாமல் போனால் உலகத்துக்கு வர வேண்டியதான அழிவு உன்னையும் கூட தொடும் என்பதை மறந்து விடாதே। आपके प्राण आपके मन की अब रक्षा नहीं करते हैं, तो दुनिया के ऊपर जो अंत आने वाला है वो आपके ऊपर भी आएगा करके नहीं भूलना। ஆதி நாட்களிலே நோவாவின் காலத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போனார்கள்। அதனுடைய காரணம் என்னவென்று கண்டால், முதல் காரணம் அவங்களுடைய மனது பொல்லாததா இருந்தது। पहले दिनों में, नूह के दिनों में कितने करोड़ों लोग मर गए और उसका कारण यह था कि उनका मन बिगड़ गया था। தேவன் மனிதனை பார்க்கும்போது சிருஷ்டிகரான தேவனை விட்டு விட்டான்। உலகத்தில் உண்டான சிருஷ்டிகளை அவன் நமஸ்கரிக்கவும் தொழுது கொள்ளவும் அவன் ஆரம்பித்தான்। हम देखते हैं कि जब लोग परमेश्वर मनुष्यों को देखने लगा, तो मनुष्य ने अपने सृष्टिकर्ता को छोड़ दिया और सृष्टि की हुई बातों को वो दंडवत करने और आराधना करने लगा। ஆதி நாட்களிலே ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் பிசாசுக்கு முதலிடம் கொடுத்து தன் மனதை கெடுத்து போட்டபடினாலே துரத்தப்பட்டு அவன் தேவ சுதந்திரத்தை இழந்து போனான்। पहले दिनों में आदम परमेश्वर की ओर से बनाया गया था, लेकिन वो परमेश्वर को पहला स्थान नहीं दिया। शैतान को पहले स्थान देने के कारण उसका मन बिगड़ गया और उसे बगीचे से बाहर भगा दिया। அருமையானவர்களே, ஆதி நாட்களிலே முதலாவதாக ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது ஐத்தே, ஆனால்
இனி அக்கினியினாலே ஒரு அழிவை சீக்கிரத்தில் அவர் கொண்டு வர விரும்புகிறார். प्रिय लोगों, पहले दिनों में ये पृथ्वी जल प्रलय के द्वारा नाश हुई, लेकिन अभी जो है आग के द्वारा नाश होने के लिए रखी गई है। அதனால்தான் இரண்டாம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்னத்தை நாம் காண்கிறோம்? इसलिए दूसरे भजन संहिता का 12 वचन में पढ़ते वक्त क्या देखते हैं? இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. हम देखते हैं कि क्षण भर में उसका क्रोध भड़कने पर है। அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जो कोई उनके पीछे हो लेते हैं वे धन्य है करके कहा है। யார் யார் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். और जो उनके ऊपर भरोसा रखते हैं वे धन्य है करके देखते हैं। இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. और थोड़े दिनों में, थोड़े समय में उसका क्रोध भड़कने वाला है। அருமையானவர்களே, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முதல் காரணம் மனிதனுடைய நினைவுகள் பொல்லாததாய் இருக்கிறதுனால தான் அவர் அழிக்க போகிறார். और मनुष्य के विचार बुरे होने के कारण परमेश्वर इस पृथ्वी को नाश करेगा। இதை பற்றி தான் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூட நாம் கவனிக்கிறோம். और इसी के बारे में नीति वचन 12 अध्याय का दूसरा वचन में भी पढ़ते हैं। நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமாக. नीति वचन 12 अध्याय का दूसरा वचन की ओर अपने ध्यान ले आए। நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையில் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். भले मनुष्य से तो यहोवा प्रसन्न होता है, परंतु बुरी युक्ति करने वाले को वह दोषी ठहराता है। துர்ச்சிந்தனை உள்ளவனை அவர் ஆக்கினைக்குள்ளாக கொண்டு வருகிறார். परंतु बुरी युक्ति करने वालों को वो दोषी ठहराता है। அருமையானவர்களே, இந்த நாட்களிலே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகள் துர்ச்சிந்தனைகளா இருக்கிறபடினால்தான் சீக்கிரத்திலே ஒரு ஆக்கினியை இந்த உலகத்துக்கு அவர் செலுத்த போகிறார். प्रिय लोगों, आज मनुष्य के विचार बुरे होने के कारण, उसकी युक्तियां बुरी होने के कारण परमेश्वर बहुत ही जल्दी उसके ऊपर एक दंड ले आने वाला है। இல்லாவிட்டால் ஒரு அழிவை அவர் கொண்டு வர விரும்புகிறார். या फिर वो एक विनाश ले आने के लिए चाहता है। தேவனுடைய ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் அந்த அழிவு வரவே வேண்டாம். परमेश्वर के लोगों, आपके ऊपर वो दंड बिल्कुल नहीं आना चाहिए। இந்த உலகத்தை அவர் அழிக்கிறதுக்கு முதல் காரணம் மனிதனுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறபடினாலே இந்த உலகத்துக்கு அவர் அழிவை கொண்டு வர விரும்புகிறார். और मनुष्य के विचार बुरे होने के कारण वो इस पृथ्वी को नाश करने के लिए चाहता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। இது முதல் காரியம். ये पहली बात है। 15 காரியங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் சுருக்கமாய் சொல்லுகிறோம். 15 कारण होने के कारण हम संक्षिप्त में बताएंगे। நாளையிலிருந்து நீங்கள் பின்னாலே பார்க்கிறீர்கள் அல்லவா, அதை பற்றி உங்களுக்கு விவரமாய் நாங்கள் அறிவிப்போம். और कल जो है पीछे जो चित्र दिखाया गया है उसी के बारे में हम आपको वर्णन करेंगे। ஏனென்றால் தேவன் ஏன் அழிக்க வேண்டும் என்பது உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்காகத்தான் இன்றைக்கு முதலாவதாக இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். आप सोचते होंगे कि परमेश्वर पृथ्वी को क्यों नाश करना चाहिए, इसलिए आज के दिन हम उसके कारणों को आपको बताना चाहते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। இரண்டாவதாக இந்த உலகத்தை ஏன் அவர் அழிக்க விரும்புகிறார்? और दूसरा, वो इस पृथ्वी को क्यों नाश करना चाहता है। இரண்டாவதாக இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை ஏன் அவர் கொண்டு வர விரும்புகிறார்? और दूसरा, इस पृथ्वी पर क्यों अंत ले आना चाहता है। மனிதன் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறது இல்லை. मनुष्य पवित्र होकर जीवन नहीं बिताता है। யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். अय्यूब 15 अध्याय का 16 वचन की ओर हम हमारे ध्यान को लेकर आए। யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். अय्यूब 15 अध्याय का 14 वचन। ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். फिर मनुष्य अधिक घिनौना और मलिन है, जो कुटिलता को पानी की नाई पीता है। மனிதன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. मनुष्य है क्या कि वो निष्कलंक होकर के लिखा गया है। அருமையானவர்களே, மனிதன் ஆதி நாட்களிலே பரிசுத்தவானாகத்தான் உண்டு பண்ணப்பட்டான். प्रिय लोगों, पहले दिनों में मनुष्य पवित्र होकर सृजाया गया। உண்டாக்கப்பட்ட நாளிலே தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகத்தான் அவன் உருவாக்கப்பட்டவனாய் இருந்தான். जब मनुष्य की सृष्टि की गई तब जैसा परमेश्वर है वैसे ही वो भी बनाया गया। தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவனாய் இருந்தான். वो परमेश्वर के स्वरूप में बनाया गया था। தேவனுடைய மகிமையை பெற்றவனாய் இருந்தான். और वो परमेश्वर की महिमा को प्राप्त कर लिया था। பரிசுத்தத்தை அவன் பெற்றவனாய் இருந்தான். वो पवित्रता को भी प्राप्त किया था। என்றைக்கு மனிதனுக்குள்ளே பாவம் பிரவேசித்ததோ
அன்றையில இருந்து இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பரிசுத்தமானது விலகி போய்விட்டது. பாவம் தான் கிரி செய்து கொண்டு இருக்கிறது. जब से वह मनुष्य ने पाप किया तब से लेकर इस पृथ्वी में कोई पवित्र नहीं है, लेकिन पाप ही कार्य करते आ रहा है. இந்த ராத்திரி வேளையிலே ஒரே ஒரு எச்சரிக்கை தேவனுடைய வசனத்தின் மூலம் நாங்கள் அறிவிக்கிறோம். சகோதர சகோதரியே, பாவமானது உனக்குள்ள இருக்கும் என்று கண்டால் உன் ஆத்மா அழியும். இந்த பூமி சீக்கிரத்திலே அழிக்கப்பட போகிறது. और इस रात के वक्त हम आपको एक ही चेतावनी देना चाहते हैं, अगर आप में पाप दिखाई देते हैं तो आपका प्राण नाश हो जाएगा, क्योंकि ये पृथ्वी भी बहुत जल्दी नाश होने वाली है. ஏனென்று கண்டால் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா மரணமடைய போகிறது, இல்லாவிட்டால் பாவம் செய்த ஆத்துமா சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது என்பதை பற்றி நாம் காணலாம். क्योंकि एसेकियेल 18 अध्याय का 14 वचन में हम देखते हैं, जो प्राणी पाप करे वो मर जाएगा करके लिखा है. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சீக்கிரம் வாசிங்க. फिर यदि ऐसे मनुष्य के पुत्र हो और वह अपने पिता के ये सब पाप देखकर भय के मारे, கர்த்தருக்கு देखो सबों के प्राण तो मेरे हैं, जैसे पिता का प्राण वैसे ही पुत्र का प्राण भी है. பாவம் செய்கிறதான் ஆத்துமாவே சாகும் என்று தேவனுடைய வசனத்திலே காணலாம். इसलिए जो प्राणी पाप करे वही मर जाएगा करके लिखा है. அது 21ஆம் வசனத்திலே கூட பாவம் செய்கிறவனுக்கு உண்டான முடிவை கூட நாம் காணலாம். और वैसे 21 वचन में भी पाप करने वाले के अंत को हम देखते हैं. அருமையானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது என்னத்தை நாம் காண்கிறோம்? प्रिय लोगों, रोमियो 6वां अध्याय का 23 वचन में हम क्या पढ़ते हैं? பாவத்துடைய சம்பளம் மரணம். पाप की मजदूरी तो मृत्यु है. ஆம், மனிதன் பரிசுத்தம் இல்லாமல் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவனாய் இருக்கிறவனாலே இந்த பூமிக்கு ஒரு மரணம், ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. हाँ, मनुष्य पवित्र हुए बिना वो पाप में जीवन बिताने के कारण बहुत ही जल्दी इस पृथ्वी पर विनाश या मृत्यु आने वाली है. அவர் சாகிறவனுடைய சாவை விரும்புகிறதே இல்லை. वो मरने वाले की मृत्यु को नहीं चाहता है. மனிதன் சாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறதே இல்லை. वो नहीं चाहता है कि मनुष्य मर जाए. உலகம் அழிய வேண்டும் என்று விரும்புகிறதே இல்லை. वो नहीं चाहता है कि दुनिया नाश हो जाए. அப்படியானால் இந்த உலகத்தை தேவன் எதற்காக அழிக்க வேண்டும்? वैसे है तो इस पृथ्वी को परमेश्वर क्यों नाश करना है? அருமையானவர்களே, மனிதனுடைய நினைவுகள் தேவனுக்கு முன்பாக பொல்லாததா இருக்கிறபடினாலே இந்த பூமியை அழிக்க போகிறார். मनुष्य के विचार परमेश्वर की दृष्टि में बुरे होने के कारण वो उसे नाश करेगा. உன்னுடைய நினைவுகள் தேவனுக்கு முன்பாக பொல்லாததா இருக்கும் என்று கண்டால் இந்த பூமிக்கு வர வேண்டியதான நியாய தீர்ப்பு முடிவு உனக்கும் இல்லாவிட்டால் எனக்கும் கூட வரும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். अगर वो ऐसे हमारे विचार भी बुरे हैं तो इस पृथ्वी के ऊपर जो नाश आना चाहिए वो हमें भी आएगा करके हम नहीं भूलना चाहिए. இந்த பூமிக்கு முடிவு வருவதற்கு காரணம் மனிதன் பரிசுத்தத்தில் இருந்து விழுந்து பாவத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே அவன் அழிக்கப்படுகிறான், இல்லாவிட்டால் ஒரு முடிவுக்கு வருகிறான். मनुष्य पवित्रता से गिर के वो पाप के लिए जगह देने के कारण ये पृथ्वी नाश की जाएगी. அதனால்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியத்தை அங்கே நாம் காண்கிறதா இருக்கலாம். इसलिए 2 तिमोथी 3 अध्याय का 2 वचन में ये पवित्रता के विरुद्ध जो बातें हैं इसके बारे में यहाँ देखते हैं. அருமையானவர்களே, இந்த பூமிக்கு முடிவு வருவதற்கு இரண்டாவது காரணம் பரிசுத்தத்திலிருந்து மனிதன் விலகி போய்விட்டான். और इस पृथ्वी के ऊपर नाश आने वाले दूसरा कारण यह है कि मनुष्य पवित्रता से गिर गया है. பரிசுத்தத்துக்கு விரோதமாய் ஜீவிக்க ஆரம்பிக்கிறபடினாலே இந்த பூமிக்கு அழிவு இல்லாவிட்டால் முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. मनुष्य पवित्रता के विरुद्ध में जीवन बिताने के कारण इस पृथ्वी पर बहुत जल्दी विनाश या अंत आने वाली है. இந்த அழிவிலே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான், அந்த வழிதான் பரிசுத்தம். और इस अंत से बचना है तो एक ही मार्ग है और वो पवित्रता है. யாருடைய ஜீவிதத்திலே பரிசுத்தமானது காணப்படுகிறதோ அவர்கள் இந்த பூமிக்கு வருகிறதான அழிவிலே இருந்து தப்பித்துக் கொள்ளப்படுகிறார்கள். जो कोई इस पृथ्वी में पवित्र होकर जीवन बिताते हैं वे इस दुनिया के ऊपर आने वाले नाश से बच जाएंगे. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. அருமையானவர்களே, இந்த படத்துடைய கீழே முதல் படத்தை பாருங்க. ஆதி நாட்களில் ஜீவித்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும்
அவர்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்கள். इस चित्र के नीचे भाग में पहला चित्र देखिए, और नूह और उसके परिवार जो है वे नाश किए बिना वे बचाए गए. ஆனால் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய படத்தை பாருங்க. अनेक ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், இவர்களோ காக்கப்பட்டார்கள். लेकिन उसके पास वाला बड़े चित्र को देखिए, बहुत सारे लोग नाश किए गए लेकिन ये बचाए गए. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அங்கே பக்கத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அழிக்கப்பட்டது காரணம் என்ன? नूह और उसके परिवार बचाए जाने का कारण क्या है, और उसके पास में बहुत सारे लोग नाश होने का कारण क्या है? ஒரே வார்த்தையிலே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन में यह लिखा है कि नूह परमेश्वर के सामने धर्मी होकर दिखाई दिया. இந்த உலகத்திலே நீதிமான்களாய் காணப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் மேல அழிவு இல்லாவிட்டால் முடிவு இல்லவே இல்லை. इस दुनिया में जो धर्मी होकर दिखाई देते हैं उनके ऊपर ये विनाश या अंत नहीं आएगा. அருமையானவனே, நீ நீதிமானாய் காணப்படுகிறாயா இல்லாவிட்டால் அக்கிரமக்காரனாய் காணப்படுகிறாயா? प्रिय लोगों, क्या आप धर्मी होकर दिखाई देते हैं या अधर्मी होकर दिखाई देते हैं? இந்த அழிவுக்கு நேராக நீ விரைந்து ஓடவே வேண்டாம். और आप जो है धार्मिकता के पीछे नहीं दौड़ना. அழிவு முடிவு நிச்சயம். विनाश या अंत निश्चय है. அவர் சொன்ன வார்த்தையை மாற்றுகிறது இல்லை. वो कहा हुआ वचन को नहीं बदलता. நீ காக்கப்பட வேண்டும் என்று கண்டால், அந்த நோவாவை போல காக்கப்பட வேண்டும் என்று கண்டால் ஒரே ஒரு காரியம்தான், தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவானாக நீதிமானாக இருந்தால் உலகத்தின் அழிவிலே இருந்து நீ காக்கப்பட முடியும். नूह के समान बचाया जाना है तो आप पवित्र और धर्मी है तो बचाए जाएंगे. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. இது இரண்டாவதான காரியம். ये दूसरा कारण है. மூன்றாவதாக தேவன் பூமியை அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. और दूसरा परमेश्वर पृथ्वी को नाश करने का और एक कारण है. அருமையானவர்களே, உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அகங்காரிகளா இருக்கிறபடினாலே அவர் உலகத்தை அழிக்க போகிறார், இல்லாவிட்டால் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். पृथ्वी के लोग घमंडी होने के कारण वो इस पृथ्वी के ऊपर एक नाश ले आने वाला है. அகங்காரிகளாய் உலகத்திலே மனிதன் ஜீவிக்கிறபடினாலே இந்த பூமிக்கு அவர் அழிவை சீக்கிரத்திலே கொண்டு வர விரும்புகிறார். घमंडी होकर जीवन बिताने के कारण परमेश्वर इस पृथ्वी को बहुत जल्दी नाश करेगा. நீ அகங்காரியாக ஜீவிப்பாயா இல்லாவிட்டால் தாழ்ந்து ஜீவிக்கிறாயா என்பதை இந்த ராத்திரி வேளையிலே நீதானே நிதானித்துக் கொள்ளு. आप घमंडी होकर जीवन बिताते हैं या नम्र है, इसे आप ही जांच कर देखिए. தேவனோ தாழ்மை உள்ளவராய் காணப்படுகிறார். परमेश्वर नम्र लोगों को अनुग्रह देता है. அருமையானவனே, நீ தாழ்மை விட்டுவிட்டு அகங்காரத்துக்கு இடம் கொடுப்பாய் என்று கண்டால் இந்த பூமிக்கு வர இருக்கிறதான அந்த அழிவிலே இருந்து நீ தப்பித்துக் கொள்ளப்பட முடியாது. आप नम्रता को छोड़कर आप घमंड के लिए जगह देने से इस पृथ्वी पर आने वाली नाश से बच नहीं सकते. 31 சங்கீதம் 20 வசனத்தில் வாசிக்கும் போது என்னத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள்? 31 भजन संहिता का 20वां वचन में क्या पढ़ते हैं? மனுஷனுடைய அகங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर मनुष्य का अहंकार या घमंड करके कहा है. மனுஷனுடைய அகங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर मनुष्य के अहंकार या घमंड करके कहा है. இந்த உலகத்திலே நீ ஒரு பெரிய மனிதனா நீ காணப்படுகிறவனா இருக்கலாம். इस दुनिया में शायद आप एक महान व्यक्ति हो सकते இந்த हैं. உலகத்திலே ஒரு கௌரவம் உடையவனாய் காணப்படலாம். इस दुनिया में आप मान सम्मान पाए हुआ एक व्यक्ति हो सकते ஆனால் हैं, தேவனோ தாழ்வுள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर नम्र होकर दिखाई இந்த देता முழு है. உலகத்தை உண்டு பண்ணினவரோ தாழ்வுள்ளவராய் இருக்கிறார். इस पूरे सृष्टि का दुनिया को जो सृष्टि किया है वो नम्र होकर दिखाई देता है. மூன்றாவது, இந்த பூமி அழிக்கிறதுக்கு காரணம் மனிதன் அகங்காரத்தோடு ஜீவிக்கிறபடினால தான். और मनुष्य के घमंड के कारण वो इस पृथ्वी को तीसरा नाश करेगा. மனிதன் தன்னை தாழ்த்தாமல் அகங்காரத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் கிரி செய்கிறபடினாலே இந்த பூமிக்கு ஒரு அழிவை அவர் கொண்டு வர விரும்புகிறார். मनुष्य नम्र हुए बिना वो अहंकार के लिए जगह देने के कारण परमेश्वर उसे नाश करेगा. இல்லாவிட்டால் இந்த பூமிக்கு அவர் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். या इस दुनिया पर वो एक अंत को ले आना चाहता है. பூமியோடு கூட சேர்ந்து நீ அழியாதிருக்க வேண்டும் என்று கண்டால், இல்லாவிட்டால் பூமியோடு உன முடிவு வராதிருக்க வேண்டும் என்று கண்டால் ஒரே ஒரு வழி தாழ்மைதான். इस पृथ्वी के साथ आप भी नाश नहीं होना है तो एक ही मार्ग है, वो नम्रता है. நீயா இருக்கலாம், இல்லாவிட்டால் நானா இருக்கலாம். वो शायद आप हो सकते हैं या मैं भी हो सकता हूँ. அகங்காரிகளை அவர் எதிர்க்கிறார்.
அகங்காரமாய் ஜீவிக்கிறவர்களை எதிர்க்கிறார். जो घमंडी होकर जीवन बिताते हैं उनका वो सामना करता है. கர்வமாய் நடக்கிறவர்களை அழிக்கிறார். जो अहंकार के साथ चलते हैं उनको वो नाश करता है. இன்றைக்கு முழு உலகமும் தேவனை விட்டுவிட்டு அகங்காரத்துக்கு இடம் கொடுத்து பெருமைக்கு இடம் கொடுத்து அருமையானவர்களே தேவனுக்கு விரோதமாய் ஜீவிக்கிறபடியாலே தேவன் இந்த பூமியை அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். और आज इस सारी पृथ्वी परमेश्वर को छोड़कर वो घमंडी होकर अहंकार के साथ जीवन बिताने के कारण परमेश्वर इसे नाश करने के लिए चाहता நீ है. அழியாமல் இருக்கும்படியாக இந்த ராத்திரிவேளையிலே தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். आप नाश नहीं होने के लिए परमेश्वर इस रात के वक्त आज आपसे बातें कर रहा இன்னும் है. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. और बहुत ही जल्दी उसका क्रोध भड़कने वाला है. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். जो उस पर भरोसा रखते हैं वे धन्य हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. அது மாத்திரமல்ல, நாலாவதாக இந்த பூமியை தேவன் அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. और चौथा इस पृथ्वी को नाश करने का और एक कारण है. ஜனங்கள் வஞ்சகமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். लोग धोखेबाज होकर दिखाई देते हैं இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தந்திரமுள்ளவர்களாய் ஜீவிக்கிறார்கள். या वे चतुराई के साथ जीवन बिताते हैं. இதனாலதான் இந்த பூமியை அவர் சீக்கிரத்திலே அழிக்க போகிறார். இல்லாவிட்டால் இந்த பூமிக்கு ஒரு முடிவையும் கூட கொண்டு வர போகிறார். और इसलिए वो इस पृथ्वी को बहुत जल्दी नाश करने के लिए या अंत करने के लिए चाहता है. 55ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அருமையானவர்களே வஞ்சகக்காரரை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 55 भजन संहिता का 23 वचन में यहाँ पर धोखा देने वालों के बारे में कहा गया है. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. और मनुष्य परमेश्वर ने पृथ्वी को देखा, वो बिगड़ी हुई हालत में दिखाई दिया. அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார் என்றுதானே சொல்லப்பட்டது. हम देखते हैं कि हाथी में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. அருமையானவர்களே இந்த நாட்களிலே வஞ்சகத்திலே இல்லாவிட்டால் தந்திரத்திலே முழு உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. हम देखते हैं कि ये दुनिया, पूरी दुनिया जो है धोखे में या चतुराई में चलते हैं. இதனாலதான் இந்த உலகத்துக்கு அவர் அழிவை கொண்டு வர விரும்புகிறார். इसलिए वो इस दुनिया के ऊपर नाश को ले आने के लिए चाहता है. இதனால்தான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். इसलिए वो इस दुनिया के लिए एक अंत ले आने के लिए चाहता நீ है. யாராய் இருந்தாலும் சரி வஞ்சகமாய் நீ நடக்க வேண்டாம். आप चाहे कोई भी हो, आप धोखे का जीवन ना बिताए. இல்லாத தந்திரங்களுக்கு நீ இடம் கொடுத்து ஜீவிக்க வேண்டாம். आप चतुराई के लिए जगह देकर जीवन ना बिताए. இந்த வஞ்சகம் இந்த தந்திரம் என்று சொல்லப்படுகிறது ஆதி நாளிலே ஏதேனுக்குள்ளே பிரவேசித்த ஒரு பாவமாய் காணப்பட்டது. ये धोखा या चतुराई कहने से एदेन की वाटिका में पहले दिनों में प्रवेश किया हुआ एक पाप है. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்லப்படுகிறது? उत्पत्ति 3 अध्याय के पहले वचन में क्या देखते हैं? சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது, இல்லாவிட்டால் வஞ்சகமுள்ளதா இருந்தது என்கிற ஒரு காரியத்தை நாம் காணலாம். यहाँ पर हम देखते हैं कि सर्प धूर्तता या फिर वो चतुरता करके देखते हैं. அருமையானவரே இந்த தந்திரம் இல்லாவிட்டால் இந்த வஞ்சகம் உனக்குள்ளா இருக்கும் என்று கண்டால் உலகத்துக்கு வர வேண்டியதான முடிவு உனக்கு வரும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். प्रिय लोगों, ये धोखा या चतुराई आप में दिखाई देने से दुनिया के ऊपर जो अंत आएगा वो आपके ऊपर भी आएगा करके नहीं भूलना. ஒருவேளை அதே தந்திரம் அதே வஞ்சகம் எனக்குள்ள இருக்கும் என்று கண்டால் உலகத்துக்கு வர வேண்டியதான முடிவு எனக்கும் கூட வரும் என்பதை நானும் மறந்துவிட வேண்டாம். और वैसे ही ये दुनिया के धोखा या चतुराई मेरे अंदर दिखाई देने से मैं भी दुनिया के साथ नाश हो जाऊंगा करके मैं नहीं भूलना चाहिए. ஆதி நாட்களிலே நோவாவின் காலத்திலே ஜீவித்த ஜனங்கள் தந்திரமும் வஞ்சகம் உள்ளவர்களாய் ஜீவித்தார்கள். और नूह के दिनों में जीवन बिताने वाले लोग वे चतुराई के साथ वे धूर्त होकर जीवन बिताए. சீர்கெட்டவர்களாய் ஜீவித்தார்கள். वे बिगड़े हुए होकर जीवन बिताए. பரிசுத்தத்தை இழந்து ஜீவித்தார்கள். वे पवित्रता को खोकर जीवन बिताए. அக்கிரமத்தினாலே நிறைந்தவர்களாய் ஜீவித்தார்கள். वे अधर्म से भरकर जीवन बिताए. தேவனோ அந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். परमेश्वर उस पृथ्वी को नाश करने के लिए चाहा. அந்த தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். और वो परमेश्वर धर्मी है. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். वो कल आज और हमेशा एक सा है. அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, இன்றைக்காவது தேவ பயம் உனக்குள்ளே இறங்கட்டும். मसीह भाई बहन, कम से कम आज के दिन परमेश्वर का डर आपके अंदर दिखाई देने दो. முழு உலகம் தந்திரத்திலே சூழப்பட்டு இருக்கிறது. और पूरी पृथ्वी जो है वो चतुराई में बसी हुई है. முழு உலகம் வஞ்சனைக்குள்ளாக மாற்றப்பட்டு இருக்கிறது. और पूरी पृथ्वी में धोखा दिखाई देती है. இதிலே
இந்த வஞ்சகம் எத்தனை காலங்களோ, இந்த தந்திரங்கள் எத்தனை காலங்களோ என்று நீ நினைக்க வேண்டாம். சீக்கிரத்தில் முடிவு வரப்போகிறது. इस धोखे की बात या चतुराई के बारे में आप नहीं सोचना, क्योंकि बहुत ही जल्दी विनाश आने वाली है। வேதவசனம் என்ன சொன்னது? परमेश्वर का वचन क्या कहता है? இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. और थोड़े समय में उसका क्रोध भड़कने वाला है। அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். जो कोई उस पर भरोसा रखते हैं वे धन्य हैं। நீ அவரை அண்டிக் கொண்டாய் என்று கண்டால் இந்த உலகத்துக்கு வர வேண்டியதான் அழிவிலிருந்து முடிவில இருந்து நீ பாதுகாக்கப்பட முடியும். आप उसके ऊपर भरोसा रखने से इस जगत पर आने वाली उस नाश से आप बच सकते हैं। ஆதி நாட்களிலே இந்த தந்திரத்துக்கு இடம் கொடுக்காமல் ஜீவித்த நோவா அழிவிலே இருந்து பாதுகாக்கப்பட்டான். அதுபோல நீ கூட பாதுகாக்கப்பட முடியும். उन दिनों में जो नूह जो इस चतुराई से अलग होकर जीवन बिताया वो बचाया गया, और वैसे ही आप भी बचाए जा सकते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। ஐந்தாவதாக வாசிக்கும் போது पांचवा जब हम पढ़ते हैं, இந்த உலகத்துக்கு அவர் முடிவை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? इस पृथ्वी के ऊपर नाश ले आने का कारण क्या है? அருமையானவர்களே, மனிதர்கள் மிருக குணமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். हम देखते हैं कि मनुष्य पशु शरीर का हो गया है। மனிதரோ மிருக குணமுள்ளவனாய் இருக்கிறான். இதனால் தான் இந்த பூமிக்கு அவர் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். और मनुष्य पशु शरीर का हो गया है, इसलिए वो इस पृथ्वी के ऊपर नाश ले आएगा। 92 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கும் போது அருமையானவர்களே, மிருக குணமுள்ளதான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இதனால் தான் ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. 92 भजन संहिता का 6वां वचन में हम देखते हैं कि मनुष्य पशु शरीर का हो गया है और इसीलिए वो पृथ्वी को नाश करेगा। வாசிப்போம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். மிருக குணமுள்ள மனுஷன் இந்த முடிவை பற்றி அவன் அறிகிறதே இல்லை. पशु समान मनुष्य इसको नहीं समझता, वही विनाश के बारे में नहीं जानता। அருமையானவர்களே, மனிதன் எவ்வளவோ படிக்கிறான். हम देखते हैं कि मनुष्य कितना ज्यादा पढ़ाई करते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। அருமையானவனே, இந்த பூமிக்கு முடிவு அழிவு வருவதற்கு ஐந்தாவது காரணம் மனிதன் மிருக குணமுள்ளவனாய் இருக்கிறான். इस पृथ्वी के ऊपर विनाश या अंत आने का 5वां कारण यह है कि मनुष्य पशु शरीर का हो गया है। மிருக குணமுள்ளவனோ இதை அறிகிறதே இல்லை. और जो पशु शरीर का है वो इसे नहीं समझता। எதை அறிகிறது இல்ல? वो किसे नहीं समझता। பூமிக்கு முடிவு வருகிறது என்பதை அவன் அறிகிறதே இல்லை. पृथ्वी के ऊपर जो विनाश आता है उसके बारे में वो नहीं समझ पाता है। உலகத்திலே மனிதன் பெரியவனாய் இருக்கிறான், ஆனால் மிருகத்தை போலதான் இருக்கிறான். हम देखते हैं कि इस पृथ्वी पर मनुष्य महान हो गया है, लेकिन वो पशु के मानन दिखाई देता है। நான் சொல்லுகிறது இல்ல, பரிசுத்த வேதம் தான் அதை சொல்லுகிறது. मैं नहीं कहता हूँ, लेकिन पवित्र शास्त्र कहती है। இன்னொரு இடத்துல கூட நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். மனிதன் மிருகமாய் காணப்படுகிறான் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. और एक जगह पर कहा गया है कि मनुष्य पशु शरीर का हो गया है। 49 சங்கீதம் 12 வசனத்தில் வாசிக்கும் போது இந்த மனிதனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 49 भजन संहिता का 12 वचन में यही मनुष्य के बारे में क्या कहा है? கனம் பொறிந்திருந்தான மனிதன் மிருகத்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறான். हम देखते हैं कि प्रतिष्ठा पाकर भी स्थिर नहीं रहता, वो पशुओं के समान होता है। வாசிப்போம். ஆகிலும் கனம் பொருந்தினவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். परंतु मनुष्य प्रतिष्ठा पाकर भी स्थिर नहीं रहता, वह पशु के समान होता है जो मर मिटते हैं। அருமையானவனே, உலகத்தில் இன்னைக்கு மனிதன் எவ்வளவோ படிக்கிறான். हम देखते हैं कि दुनिया में मनुष्य कितना ज्यादा पढ़ाई करता है। எத்தனையோ காரியங்களை கண்டுபிடிக்கிறான். वो कितने सारी बातों का खोज करता है। எத்தனையோ நாகரிகங்களை அவன் காண்கிறான். और वो कितनी सारी नागरिकता को देखता है। ஆனால் மனிதன் தேவ சாயலை அவர் இழந்தவனாக ஒரு மிருகத்தை போலதான் ஜீவிக்கிறான். लेकिन मनुष्य परमेश्वर के स्वरूप को खोकर वो पशु की शरीर का जीवन बिताता है। புதிய ஏற்பாட்டிலே கூட வாசிக்கும் போது ரோமர் 1 23 வசனத்திலே கூட மனிதன் மிருக சுபாவம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பரிசுத்த பவுல் ரோமா சபைக்கு எழுதுகிறதை நாம் காணலாம். रोमियो 1 वचन में भी मनुष्य पशु शरीर का हो गया करके पौलुस कलीसिया को लिखता है। ரோமர் 1 23 வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமாக. रोमियो 1 वचन की ओर हम अपने ध्यान लगाए। அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவு
ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கர்த்தருக்கு और अविनाशी परमेश्वर की महिमा को नाशमान मनुष्य और पक्षियों और चौपाइयों और रेंगने वाले जंतुओं की मूर्त की समानता में बदल डाला. அருமையானவனே, விலையேறப்பட்ட மனிதன் இந்த நாட்களிலே மிருகத்தை போல தன்னை அவர் மாற்றிக்கொண்டான். प्रिय लोगों, ऐसे प्रतिष्ठित मनुष्य भी अपने आप को वो पशु समान बदल देता है. ஒரு பக்கத்துல பசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்துல மனிதனை கழுதைக்கு சமானமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. एक समय एक जगह पर मनुष्य पशु सरीका करके लिखा है और एक जगह पर मनुष्य गधे के समान हो गया करके देखते हैं. யோபு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கனமுள்ளதான மனுஷன் தான், விலையேறப்பட்ட மனுஷன் தான் இந்த நாட்களிலே ஒரு கழுதையாகத்தான் இந்த உலகத்தில் அவன் ஜீவிக்கிறான். हम देखते हैं कि मनुष्य चाहे कितना भी प्रतिष्ठित हो या सम्मान पाया हो, लेकिन वो इन दिनों में गधे के समान जीवन बिताता है. தேவனை விட்டு விட்டு தன்னுடைய சுயத்தின் மேலே ஒரு மிருகத்தை போல ஜீவிக்கிறபடினாலே தேவன் அவர் அதை விரும்புகிறதே இல்லை. परमेश्वर को छोड़कर अपनी खुदी के ऊपर भरोसा रखते हुए वो पशु सरी का जीवन बिताने के कारण परमेश्वर उससे नहीं चाहता. மிருகம் புத்தி இல்லாததாய் ஜீவிக்கிறது போல இன்றைக்கு முழு பூமியில் இருக்கிற மனிதர்கள் புத்தியை இழந்து, தேவ சாயலை இழந்து, தேவ மகிமையை இழந்து, தேவ சுபாவத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து மிருகத்தை போல ஜீவிக்கிறார்கள். जैसे पशुओं को समझ नहीं होती है, वैसे दुनिया के लोग भी वो समझ को खोकर, वो परमेश्वर की महिमा को खोकर, परमेश्वर के स्वभाव को खोकर, उसकी पवित्रता को खोकर वो पशु सरी का जीवन बिताता है. இதனால தான் தேவன் சீக்கிரத்திலே இந்த பூமியை அழிக்க சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். इसलिए परमेश्वर बहुत ही जल्दी इस पृथ्वी को नाश करने के लिए चाहता है. இதனால் தான் இந்த பூமிக்கு ஒரு முடிவை அவர் கொண்டு வர விரும்புகிறார். और इसलिए वो इस पृथ्वी पर एक अंत को ले आने के लिए चाहता है. தேவ மகிமை பெற்ற மனிதன், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பெற்றதான மனிதன் இன்றைக்கு உலகத்தின் பல பாவங்களுக்கு விட கொடுத்து அவன் மிருகத்தை போல அவன் ஜீவிக்கிறான். परमेश्वर की महिमा को पाया हुआ मनुष्य जो है इन दिनों में कई तरह के पापों को जगह देते हुए वो पशु सरी का जीवन बिता रहा है. அருமையானவர்களே, இதன் நிமித்தமாக இந்த பூமிக்கு ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. प्रिय लोगों, इसके कारण इस पृथ्वी के ऊपर बहुत ही जल्दी एक विनाश आएगा. இந்த அழிவிலிருந்து நீ காக்கப்பட வேண்டும் என்று கண்டால் ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு, அதுதான் பரிசுத்தம். और इस विनाश से बचने के लिए एक ही मार्ग है और वो ही पवित्रता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபமானது பற்றி எரிய போகிறது. और थोड़े दिनों में उसका क्रोध भड़कने वाला है. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவர் பாக்கியவான்கள். जो उस पर भरोसा रखते हैं वे धन्य हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. ஆறாவதாக இந்த பூமியை அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. छठवां, इस पृथ्वी को नाश करने का और एक कारण है. மனிதன் பொய்யனாய் ஜீவிக்கிறான். मनुष्य झूठा होकर जीवन बिताता है. பொய்க்கு இடம் கொடுக்கிறான். वो झूठ के लिए जगह देता है. பொய்களை பேசுகிறான். वो झूठ बोलता है. பொய்யை நேசிக்கிறான். वो झूठ से प्रेम रखता है. பொய்க்கு அடிமையாக மாறுகிறான். वो झूठ के दास बन जाता है. இதனால்தான் இந்த உலகத்துக்கு அவர் ஒரு முடிவை சீக்கிரத்திலே கொண்டு வர விரும்புகிறார். इसलिए वो बहुत ही जल्दी इस पृथ्वी के ऊपर एक विनाश को ले आने के लिए चाहता है. ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வரும்போது அருமையானவர்களே, அந்த பொய்யான காரியத்தை தான் நாம் கவனிக்கிறோம். रोमियो 3 अध्याय का 4 वचन में इस झूठ के बारे में हम देख सकते हैं. कदापि नहीं, और हर एक मनुष्य झूठा ठहरे, जैसे लिखा है कि जिससे तू अपनी बातों में धर्मी ठहरे और न्याय करते समय तू जय पाए. அருமையானவர்களே, பொய்யராக ஜீவிக்கிறார்கள், பொய்க்கு இடம் கொடுக்கிறார்கள், பொய்க்கு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். प्रिय लोगों, मनुष्य झूठा ठहरा है, वो झूठ के लिए जगह देता है और झूठ की अधीनता में दिखाई देता है. உத்தமத்தை இழந்து உண்மையை இழந்து மனிதன் ஜீவிக்கிறபடினாலே தேவனுடைய கோபாக்கினை மனிதன் மேல இறங்க போகிறது. वो अपनी खराई और सीधापन को छोड़कर जीवन बिताने के कारण परमेश्वर का क्रोध बहुत ही जल्दी उसके ऊपर उतरने वाला है. மனிதன் உத்தமம் உள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. मनुष्य खरा जीवन बिताना चाहिए, यही परमेश्वर का उद्देश्य है. மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். मनुष्य पवित्र होकर जीवन बिताना चाहिए करके परमेश्वर चाहता है. ஆனால் அருமையானவர்களே, இந்த நாட்களிலே மனிதனானவன் பொய்க்கு இடம் கொடுக்கிறபடினாலே தேவனுடைய கோபம்
அவன் மேல இறங்குகிறது. लेकिन इन दिनों में मनुष्य झूठ के लिए जगह देने के कारण परमेश्वर का क्रोध उसके ऊपर उतरता है। அந்த 4ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. और 4 वचन में क्या लिखा है? और अनेक मनुष्य झूठा ठहरे। ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன். रोमियो 3 अध्याय का 4 वचन में हम देखते हैं हर एक मनुष्य झूठा ठहरे। இந்த உலகத்திலே மனிதன் பொய்க்கு இடம் கொடுத்தபடினாலே அருமையானவர்களே, தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்தின் மேல சீக்கிரமாக இறங்க போகிறது. प्रिय लोगों, इस दुनिया में मनुष्य झूठ के लिए जगह दिया है, इसलिए बहुत ही जल्दी परमेश्वर का क्रोध इस पृथ्वी पर भड़कने वाला है। இந்த பொய்யை கொண்டு வந்தது யார்? ये झूठ को कौन ले आया? அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாய் ஜீவித்த பிசாசுதான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். हम देखते हैं कि परमेश्वर के विरोध में जीवन बिताने वाला शैतान वो झूठा और झूठ का पिता होकर दिखाई देता है। அவன் சத்தியத்தை பேசுகிறது இல்ல, वो सच्चाई नहीं बोलता है, சத்தியத்தை நேசிக்கிறது இல்ல, वो सच्चाई से प्रेम नहीं करता, உண்மையை நேசிக்கிறது இல்ல, वो सच्चाई से बिल्कुल प्रेम नहीं रखता, உத்தமத்துக்கு தன்னுடைய ஜீவித்தை இடம் கொடுக்கிறது இல்ல, वो खराई को अपने जीवन में जगह नहीं देता, பொய்க்கு இடம் கொடுக்கிறபடினாலே பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். वो झूठ के लिए जगह देने के कारण वो झूठा और झूठ का पिता होकर दिखाई देता है, அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். वो मनुष्य का हत्यारा होकर दिखाई देता है। அருமையானவர்களே, உன்னுடைய ஜீவித்திலே பொய்யினுடைய ஆவி பிரவேசிக்கும் என்று கண்டால் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறதான அதே முடிவு உண்மையில இறங்கும் என்பதை மறந்து விடாதே. प्रिय लोगों, आपके जीवन में ये झूठ दिखाई देने से ये दुनिया के ऊपर आने वाली नाश आपके जीवन में भी आएगा करके आप नहीं भूलना। தேவன் மனிதனிலே எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், அதுதான் உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. और परमेश्वर मनुष्य से एक ही बात चाहता है और वही खराई है। இன்னொரு பாஷையில சொல்ல போனால் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. और एक भाषा में कहने से वो सच्चाई करके कहा जाता है। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும்போது ஆபிரகாமிடத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தினார். उत्पत्ति 17 अध्याय का पहला वचन में परमेश्वर इब्राहिम से कहता है, तू मेरे सम्मुख उपस्थिति में चल और खरा बनता जा। யார் யார் இந்த உலகத்திலே பொய்யிலிருந்து விடுதலை பெற்று உத்தமனாய் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை இல்லவே இல்லை. जो इस पृथ्वी में झूठ से छुटकारा पाकर खरा जीवन बिताते हैं उनके ऊपर परमेश्वर का क्रोध नहीं आएगा। அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் பொய்யை நேசிக்கிறபடினாலே பொய்க்கு இடம் கொடுக்கிறபடினாலே தேவனுடைய கோபாக்கினை சீக்கிரத்திலே இந்த உலகத்தின் மேல வரப்போகிறது. आज हर एक मनुष्य झूठ बोलता है, झूठ से प्रेम रखता है, इस कारण परमेश्वर का क्रोध इस पृथ्वी पर आएगा। இந்த அழிவிலே இருந்து இந்த முடிவிலே இருந்து நீ காக்கப்பட வேண்டும் என்று கண்டால் உத்தமனாய் ஜீவிக்கும்படிக்கு இந்த நாட்கள் உனக்கு ஒரு கிருபை நாட்களாய் காணப்படுகிறது. ये नाश से ये अंत से बचना है तो आप खरा जीवन बिताने के लिए ये आपके लिए अनुग्रह के दिन होकर दिखाई देते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। 7வது வாசிக்கும் போது 7वां जब पढ़ते हैं, சமயம் குறைவாய் இருக்கிறபடினாலே நாங்கள் சுருக்கமாய் நான் இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறோம். समय कम होने के कारण हम संक्षिप्त में बता रहे हैं। நாளையிலிருந்து அந்த பின்னாலே நீங்கள் பார்க்கிறீர்களே அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விவரமாய் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். और कल से लेकर पीछे जो चित्र दिखाई देता है उसी के बारे में हम आपको वर्णन करके बताएंगे। ஏனென்று கண்டால் தேவன் ஏன் பூமி அழிக்க வேண்டும், ஏன் இந்த பூமிக்கு முடிவை கொண்டு வர வேண்டும் என்பது பற்றி இந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னால்தான் பிற்காலங்களிலே நாம் சொல்லித் தருகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். आज जो है परमेश्वर इस पृथ्वी को क्यों नाश करेगा इसके कारण बताने से हम कल से आपको उस चित्र के बारे में बता सकते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। 7வதாக பூமிக்கு முடிவு வருவதற்கு காரணம் என்னவென்று கண்டால் 7वां इस पृथ्वी के ऊपर नाश आने का कारण क्या है? மனிதர்கள் பெருமையுள்ளவர்களாய் மாறுவார்கள். और मनुष्य घमंडी होकर बदल जाएंगे। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நாம் வருவோமாக. नीति वचन 18 अध्याय का 12 वचन की ओर आए। நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். नीति वचन 18 का 12 वचन। அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அழிவு வரும்போது மனிதருடைய இருதயம் இருமாப்பாக இல்லாவிட்டால் பெருமையாக இருக்கும். नाश होने से पहले मनुष्य के मन में घमंड करके कहा है। हिंदीல வாசிப்போம். नाश होने से पहले मनुष्य के मन में घमंड और महिमा पाने से पहले नम्रता होती है। அருமையானவர்களே,
அழிவு வரும்போது மனுஷனுடைய இருதயம் இருமாப்பு இல்லாவிட்டால் பெருமையாய் இருக்கும். नाश होने से पहले मनुष्य के मन में घमंड होगा करके लिखा है. இன்றைக்கு கூட உலகத்திலே பெருமையை நீங்கள் காண்கிறீர்கள். आज भी हम देखते हैं, दुनिया में घमंड को देखते हैं. தேவன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर नम्र लोगों को देखता रहता है. மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வரும்போது 7ஆம் அதிகாரத்திலே வரும்போது ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் விரும்புகிறதை கேட்கிறதை நாம் காணலாம். मीका 7वां अध्याय में हम देखते हैं कि परमेश्वर एक ही बात को चाहता है और उससे मनुष्य से मांगता है. மனிதனே தேவனிடத்திலே மனத்தாழ்மையாய் நடக்கிறதே அல்லாமல் வேறு எந்த காரியத்தை உண்மையில் அவர் கேட்கிறார். और हम देखते हैं कि मीका 6वां अध्याय 8वां वचन में कहा है, हे मनुष्य वो तुझसे और क्या चाहता है कि तू परमेश्वर के साथ नम्रता से चले. ஓ மனிதனே, ஓ பூமியே, நீ தேவனிடத்திலே மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை தான் உன்னிடத்திலே கேட்கிறார். हे पृथ्वी, हे मनुष्य, परमेश्वर तुमसे और क्या चाहता है कि तू उसके साथ नम्रता से चले. அழிவு வரும்போதோ மனிதனுடைய இருதயம் பெருமையாய் இருக்கும், இல்லாவிட்டால் இருமாப்பா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. नाश होने के पहले मनुष्य के मन में घमंड प्रवेश करेगा करके लिखा है. இந்த அழிவில இருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஓ மனிதனே, நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னிடத்தில் ஒரு மனத்தாழ்மையை தேவனிடத்தில் வெளிப்படுத்து. और ये घमंड से आने वाले इस विनाश से बचना है तो आप चाहे कोई भी हो, आप आपके मन में नम्रता के साथ रहना चाहिए. இந்த முழு பூமியிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். ये पूरी पृथ्वी के लोगों से परमेश्वर एक ही बात चाहता है. உன்னுடைய காரியங்களோ, உன்னுடைய நற்கிரிகளோ, உன்னுடைய மேன்மையோ, உன்னுடைய படிப்போ, உன்னுடைய அழகோ, உன்னுடைய வீடோ, உன்னுடைய பலமோ அல்லவே அல்ல. वो आपके बल या आपके घर, आपकी पढ़ाई, आपकी श्रेष्ठता या आपकी सुंदरता ये सब नहीं चाहता है. அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மையை தான் அவர் கேட்கிறார். वो केवल मन की नम्रता आपसे चाहता है. இன்றைக்கு முழு மனிதனும் மனத்தாழ்மை விட்டுவிட்டு பெருமைக்கு இருமாப்புக்கு இடம் கொடுத்தபடினாலே அழிவை சீக்கிரத்தில் அவன் காண போகிறான். आज पूरे दुनिया के लोग मन की नम्रता को छोड़कर वे घमंडी होने के कारण इस पृथ्वी के ऊपर बहुत ही जल्दी वो विनाश आएगी. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर का वचन क्या कहता है? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக மனிதர்களே தாழ்மைப்படுங்கள். याकूब 4वां अध्याय का 10वां वचन में कहता है, प्रभु के सामने दीन बनो. ஓ பூமியே, ஓ மனிதனே, கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. हे पृथ्वी, हे मनुष्य, प्रभु के सामने दीन बनो करके लिखा है. யார் தாழ்மைப்படுகிறார்களோ அவர்கள் மேல முடிவு இல்லாவிட்டால் அழிவு இல்லாவிட்டால் நாசனம் வருகிறது இல்லை. जो नम्र होते हैं उनके ऊपर ये विनाश, उनके ऊपर ये अंत नहीं आएगी. இந்த பெருமை பற்றி தான் யோபு 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட நாம் காணலாம். और इसी घमंड के बारे में अय्यूब 33 अध्याय का 17 वचन में भी देखते हैं. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே உனக்குள்ள பெருமை இருக்கும் என்று கண்டால் அதிலிருந்து நீ வெளியே வா. प्रिय लोगों, आज आप में वो घमंड दिखाई देने से आप उससे बाहर आ जाइए. பூமி இந்த பெருமையிலிருந்து வெளியே வராத இருக்கிறபடியால் தான் அழிவானது சீக்கிரத்திலே வரப்போகிறது. पृथ्वी इस घमंड से भरी हुई है, इसलिए उसके ऊपर बहुत ही जल्दी विनाश आएगी. இல்லாவிட்டால் இந்த பூமிக்கு ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரப்போகிறது. या इस दुनिया के ऊपर एक अंत बहुत ही जल्दी आएगा. அதனால்தான் யோபு 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? इसलिए अय्यूब 33 अध्याय का 17 वचन में क्या कहा है? மனுஷனுடைய பெருமையை அவர் அடக்க செய்கிறார். और गर्व को मनुष्य में से दूर करे करके लिखा है. அந்த அடக்க செய்கிறார் என்பதுதான் முடிவுக்கு நிழலாட்டமும் அழிவுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. और ये दूर करे कहने से ये जो विनाश या अंत को दर्शाता है. நீ அழிவிலிருந்து காக்கப்படும்படியாக ஒரு தருணம் உனக்கும் கொடுக்கப்படுகிறது. और आप ये विनाश से बचने के लिए एक बात आपको दिया जाता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, அருமையானவர்களே, 8ஆவதாக வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை நான் கவனிக்கலாம். जब हम 8वां पढ़ते हैं तो और एक कारण को देखते हैं. இந்த உலகத்துக்கு முடிவை அழிவை தேவன் ஏன் கொண்டு வர விரும்புகிறார்? इस दुनिया पे अंत या विनाश क्यों ले आना चाहता है? உலகத்திலே அக்கிரமங்கள் பெருகுகிறபடியினாலே. दुनिया में अधर्म बढ़ने के कारण. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அக்கிரமம் மிகுதியாவதினால் என்கிறதான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை காணலாம். मत्ती का सुसमाचार 24 अध्याय का 12 वचन में अधर्म के बढ़ने से करके लिखा है. அநேகருடைய அன்பு
தணிந்து போகும். बहुतों का प्रेम ठंडा हो जाएगा. அருமையானவர்களே, இந்த அக்கிரமம் என்று சொன்னால் என்ன? प्रिय लोगों, ये अधर्म कहने से क्या है? விபச்சாரம், व्यभिचार, வேசித்தனம், वेश्यागमन காமத்தனம், और कामातुर होना. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகள், इस दुनिया की कई लालसा और अभिलाषाएं மாம்சத்தின் கோரிக்கைகள், और शरीर की इच्छा. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ. இந்த அக்கிரமங்கள் பெருகிறபடினாலே மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதான அன்பு இந்த நாட்களில் குறைந்து போய்க்கொண்டே இருக்கிறது. और ये अधर्म बढ़ने के कारण मनुष्य के हृदय में जो प्रेम है वो घटता जाता है. மனிதன் தேவனை இன்றைக்கு நேசிக்கிறதை விட்டுவிட்டு உலகத்தை அவன் நேசிக்கிறான். हम देखते हैं कि मनुष्य जो है परमेश्वर से प्रेम करना नहीं चाहता है, वो दुनिया से प्रेम करता है. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். अधर्म के बढ़ने के कारण बहुतों का प्रेम ठंडा हो जाएगा. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? शास्त्र का वचन क्या कहता है? முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்திலே உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களில் நீங்கள் அன்பு கூறவே வேண்டாம். पहले यूहन्ना 2 अध्याय का 15 और 16 वचन में हम देखते हैं, और दुनिया की बातों से हम प्रेम ना करें. இந்த அக்கிரமமாகிய மாம்சத்தின் இச்சையும் அக்கிரமமாகிய கண்களின் இச்சையும் அக்கிரமமாகிய ஜீவனத்தின் பெருமையும் இருக்கிறது. यह अधर्म जो शरीर की अभिलाषा, जो आंखों की अभिलाषा और जीविका का घमंड होकर दिखाई देता है. அருமையானவர்களே, இந்த அழிவிலிருந்து நீ காக்கப்படும்படியாக இந்த நாட்களில் தேவனை நீ நேசிக்கும்படி ஏவப்படுவாயாக. प्रिय लोगों, ये नाश से बचने के लिए इन दिनों में आप परमेश्वर को प्रेम करने का निर्णय ले. இந்த அக்கிரமங்கள் உங்களுடைய ஜீவிதத்தில் வர வேண்டாம். यह अधर्म आपके जीवन में नहीं आना चाहिए. இதனால் தான் இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாகத்தான் ஆதி நாட்களில் கூட அவர் அழித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. और यही अधर्म के कारण पहले दिनों में वो नाश किया करके हम देखते हैं. அந்த நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வந்ததே, அது அழிக்கிறதுக்கு காரணம் அக்கிரமம் இருந்தது என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. नूह के दिनों में जल प्रलय आकर इस पृथ्वी को नाश करने का कारण यह था कि तब अधर्म बढ़ गया था. 6ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வரும்போது மனிதனுடைய அக்கிரமம் மிகவும் கொடிதாய் இருந்தது, அதிகமாய் இருந்தது என்று சொல்லுகிறது. और हम देखते हैं कि वह हम मनुष्य का अधर्म बहुत ही ज्यादा होकर दिखाई दिया करके लिखा है. வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். उत्पत्ति 6वां अध्याय का 5वां वचन. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே மிகவும் பெருகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्यों की बुराई पृथ्वी पर बढ़ गई है करके लिखा है. அருமையானவனே, தேவன் இந்த பூமி அழிக்கிறதுக்குண்டான காரணம் அக்கிரமம் தான், வேறு ஒன்றும் அல்ல. प्रिय लोगों, परमेश्वर इस पृथ्वी को नाश करने का कारण यह था कि वो उसमें अधर्म बढ़ गई थी. உனக்குள்ளே அக்கிரமான பிரவேசிக்கும் என்று கண்டால் இந்த உலகத்துக்கு வர வேண்டியதான முடிவு உனக்கும் கூட வரும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். आपके अंदर अधर्म बढ़ते जाने से इस पृथ्वी के ऊपर जो विनाश आने वाला है वो विनाश आपके ऊपर भी आएगा. அதனால் தான் யோபு 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வரும்போது அக்கிரமக்காரருக்கு ஆக்கினை, இல்லாவிட்டால் சிட்சை, இல்லாவிட்டால் நரகம், இல்லாவிட்டால் தண்டனை சீக்கிரத்திலே வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. इसलिए अय्यूब के पुस्तक 31 अध्याय के 3 वचन में हम देखते हैं, अनर्थ काम करने वालों के लिए सत्यनाश या विनाश बहुत जल्दी आएगा. அக்கிரம செய்காரருக்கு ஆக்கினை அல்லவோ கிடைக்கும். और अनर्थ काम करने वालों के लिए बहुत ही जल्दी दंड या सत्यनाश होगा करके लिखा है. அருமையானவர்களே, அந்த அழிவு, அந்த சிட்சை, அந்த தண்டனை, அந்த முடிவு இந்த உலகத்துக்கு வரும் முன்பு உன்னிடத்தில் ஏதாவது அக்கிரம் இருக்கும் என்று கண்டால் இன்றைக்கு உன் பாவங்களை அறிக்கை செய். और ये नाश आने के पहले, ये दंड आने के पहले आपके जीवन में कुछ भी ऐसे अधर्म के काम हो तो आप उससे आज पश्चाताप करें. தன் பாவங்களை தன் அக்கிரமங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். जो अपने अपराधों को छिपा रखता है वो सफल नहीं होता. அவைகளை யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். लेकिन जो उससे कबूल करते हैं वे लोग दया प्राप्त करेंगे. தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று கண்டால் இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய ஜீவிதத்திலே ஏதாவது அக்கிரமங்களோ பாவங்களோ இருக்கும் என்று கண்டால் நீ அறிக்கை செய்தால் உனக்கு ஒரு இரக்கத்தை நீ பெறப்பட முடியும். अगर आप परमेश्वर की दया को प्राप्त करना चाहते हैं तो आज रात आपके जीवन में जो पाप और अधर्म है आप उसे कबूल कीजिए. 56ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 56 भजन संहिता का 7वां वचन में क्या कहा है? அருமையானவர்களே, அக்கிரமக்காரர் யாரும் தப்பித்துக் கொள்ளப்பட முடியாது. जो अधर्मी है वो कोई भी नाश नहीं होगा. தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ
जो वो अपने अधर्म में बचेगा नहीं, वो नाश हो जाएगा। 56 சங்கீதம் 7 வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. 56 भजन संहिता का 7वां वचन देखिए। அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ? क्या वे बुराई करके भी बच जाएंगे? கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? और उसके नीचे क्या कहा है? தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். हे परमेश्वर अपने क्रोध से देश देश के लोगों को गिरा दे। அந்த கீழே தள்ளும் என்றால் அதோட அர்த்தம் என்ன? ये गिरा दे कहने से उसका अर्थ क्या है? யார் யார் அக்கிரமத்திலேயும் பாவத்திலேயும் நீடித்திருக்கிறார்களோ அவளுக்கு கீழே என்றால் பாதாள குழிதான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதோட அர்த்தம். जो अधर्म और पाप में बने रहते हैं उनके लिए नीचे या अधोलोक में जगह रखा है करके हम देखते हैं। இந்த அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறபடினாலே அருமையானவனே இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரப்போகிறது. ये अधर्म बढ़ने के कारण इस पृथ्वी के ऊपर बहुत ही जल्दी विनाश आएगी। நீ இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கென்று உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ ஒப்புக்கொடு. आप इस अधर्म से छुटकारा पाने के लिए अपनी आत्मा प्राण शरीर परमेश्वर को सौंप दे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। 9வதாக 9वां हम देखते हैं, இந்த பூமிக்கு முடிவு ஏன் வரப்போகிறது? इस पृथ्वी का अंत क्यों होगा? இந்த பூமிக்கு அழிவு ஏன் வரப்போகிறது? इस पृथ्वी का विनाश क्यों होगा? மனிதனுடைய அறிவு பெருகி இருக்கிறபடினாலே வரப்போகிறது. मनुष्य के ज्ञान बढ़ने के कारण होगा करके लिखा है। தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? दानियल 12 अध्याय का 4वां वचन में क्या कहा है? அறிவு பெருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ज्ञान बढ़ जाएगा करके लिखा है। அறிவானே இந்த நாட்களிலே இந்த முழு பூமியிலே மனித அறிவை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீங்க. और हम देखते हैं इन दिनों में इस पूरे पृथ्वी का मनुष्य के ज्ञान को हम सब जानते हैं। எங்க பாருங்க டிவி நீங்கள் பார்க்கலாம், कहीं पर भी देखने से टीवी देख सकते हैं, எங்க பார்த்தாலும் கம்ப்யூட்டர் பார்க்கலாம், और कहीं देखने से कंप्यूटर देख सकते हैं, எங்க பார்த்தாலும் லேப்டாப் நீங்க பார்க்கலாம், कहीं पर भी देखने से लैपटॉप देख सकते எங்க हैं, பார்த்தாலும் டச் பேட பார்க்கலாம், कहीं पर भी देखने से टच पैड देख सकते எங்க हैं, பார்த்தாலும் இன்டர்நெட் பார்க்கலாம். कहीं पर भी देखो तो इंटरनेट दिखाई देता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो। விதவிதமான யந்திரங்களை நீங்கள் பார்க்கலாம், और कई प्रकार के यंत्रों को देखते हैं, விஞ்ஞான சாஸ்திரங்களை நீங்கள் பார்க்கலாம், और विज्ञान और शास्त्र को भी देखते हैं। காணக்கூடாத காரியங்களை இந்த நாட்களில் காணலாம். जो अंधे की बातें थी ऐसी बातों को आप अभी देख सकते हैं। எந்தெந்த காரியங்களை காண முடியாதோ அதையெல்லாம் இந்த நாட்களில் காணலாம். जिन बातों को आप नहीं देख सकते थे उन चीजों को आज आप देखते हो। அது காரணம் என்ன தெரியுமா? वो किसके कारण है जानते हो? அதுதான் தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று சொல்லப்படுகிறது. और उसी के बारे में दानियल 12 अध्याय का 4वां वचन में कहा है, மனிதனுடைய அறிவு பெருகி போகிறது. और मनुष्य का ज्ञान बढ़ गया है। தேவன் இந்த பூமி அழிக்கிறதுக்கு காரணம் மனிதனுடைய அறிவின் மூலமாகத்தான். और मनुष्य के ज्ञान के कारण परमेश्वर इस पृथ्वी को नाश करेगा। தேவ ஞானத்தை விட்டு விட்டான், தன்னுடைய சொந்த ஞானத்துக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். वो परमेश्वर के ज्ञान को छोड़ दिया और खुद के ज्ञान के लिए जगह दिया है। சொந்த ஞானத்திலே நடக்கிற மனிதனை சீக்கிரத்திலே தேவன் அழிக்க சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். और खुद के ज्ञान में चलने वाले मनुष्य को परमेश्वर बहुत ही जल्दी नाश करेगा। அருமையானவர்களே, இந்த உலகத்துக்கு உங்கள் அறிவுகளை செலுத்த வேண்டாம். प्रिय लोगों, इस दुनिया के ज्ञान में आप ना बढ़ते जाएं। அருமையானவர்களே, இந்த உலகத்துக்கு உங்கள் ஞானத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம். इस दुनिया के लिए अपने ज्ञान को आप खर्च ना करें। இந்த உலகத்துடைய ஞானம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாய் இருக்கிறது. ये दुनिया के ज्ञान परमेश्वर के सम्मुख में वो मूर्खता है। இந்த உலகத்துடைய ஞானத்தை தேவன் பைத்தியமாக வைத்திருக்கிறார். और इस दुनिया के ज्ञान को परमेश्वर ने मूर्ख ठहराया है। அருமையானவர்களே, இதனால் தான் இந்த பூமியை அவர் சீக்கிரத்திலே அழிக்க விரும்புகிறார். और इसलिए वो इस पृथ्वी को बहुत जल्दी नाश करेगा। அடுத்ததாக இந்த பூமியை தேவன் அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. और इस पृथ्वी को नाश करने का और एक कारण है, ஜனங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறது இல்லை. और लोग संयम के साथ नहीं दिखाई देते हैं। இச்சை அடக்கம் இல்லாமல் ஜீவிக்கிறபடினால இந்த பூமிக்கு சீக்கிரத்திலே ஒரு முடிவு வரப்போகிறது. और लोग संयमी ना होने के कारण बहुत ही जल्दी इस पृथ्वी पर नाश आएगी। 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிட்டு மறுபடி 3ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? दूसरा तिमोथी 3 अध्याय का पहला वचन और 3 वचन में क्या कहा है? பிற்காலங்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். और हम देखते हैं पर ये जान रख कि अंतिम दिनों में कठिन समय आएंगे और लोग असंयमी होंगे करके लिखा है। அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே நீ ஆராய்ந்து பார். प्रिय लोगों, इस रात के वक्त आप जांच कर देखिए। இதோடு நாங்கள் முடிக்கிறோம்.
ஏன்னா 9 ஆக போது நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார்ந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और इतना समय हो गया आप इतने देर बैठे हैं, इसलिए हम आपके लिए शुक्रगुजार हैं। மீதி காரியங்களை நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு அறிவிக்கிறோம். और बाकी की बात जो है हम आपको कल बताएंगे. தேவன் இந்த உலகத்தை கழுவி கொண்டு வருவதற்கு இன்னொரு காரணம், மனிதர்கள் இச்சை அடக்கமில்லாமல் ஜீவிக்கிறார்கள். और परमेश्वर इस पृथ्वी को नाश करने का और एक कारण यह है, मनुष्य संयम के बिना जीवन बिताते हैं. இச்சைகள் என்று சொன்னா அதிலே பலவிதமான இச்சைகள் உண்டு. और यह संयम कहने से उसमें कई बातें दिखाई देती हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. இச்சைகள் என்று சொன்னா அதிலே 7 விதமான இச்சைகள் உண்டு. और 7 तरह की इच्छा को हम देखते हैं. இந்த 7 விதமான இச்சைகளுக்கு மனிதன் இன்றைக்கு இடம் கொடுத்தபடினாலே தேவன் மேலே இருந்து கீழே பார்த்தார். और इस 7 तरह की इच्छा के लिए मनुष्य ने जगह दिया, इसलिए परमेश्वर ऊपर से लोगों को देखता है. இந்த பூமியை அழிக்க சித்தம் கொண்டார். और इस पृथ्वी को नाश करने के लिए चाहा. இந்த பூமிக்கு ஒரு முடிவை அவர் செய்ய இஷ்டம் கொண்டார். और वे इस पृथ्वी को अंत करने के लिए चाहा है. நாம் இச்சை அடக்கத்திலிருந்து வெளியே வருவோமாக. हम जो इस असंयमी होने से बिना हम संयमी होकर दिखाई दे. அந்த ஆதி நாட்களிலே அங்கே நீங்கள் பின்னாலே பாருங்க, ஜனங்கள் மரித்து கிடக்கிறார்களே, அவங்களுக்கு பலவிதமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்தார்கள், இதனாலே அழிக்கப்பட்டார்கள். और उस चित्र में देखिए, पहले दिनों में लोग या वहां पर मरे पड़े हैं, वे कई तरह की इच्छा के लिए अपनी जीवन बिताए और उसके कारण उनके ऊपर विनाश आ गया है. ரோமர் 1 அதிகாரம் 24 வசனத்துல தான் அந்த இச்சை அடக்கமில்லாத ஜனங்களை பற்றி நாம் அங்கே வாசிக்கிறோம். रोमियो 1 अध्याय के 24 वचन में या असंयमी लोगों के बारे में हम पढ़ते हैं. இச்சை அடக்கமில்லாமல் அவர்கள் ஜீவித்தபடினாலே தேவனுடைய கோபமானது அவர்கள் மேலே விழுந்தது. और वे संयमी होकर जीवन ना बिताए, इसलिए परमेश्वर का क्रोध उनके ऊपर भड़का है. ரோமர் 1 அதிகாரம் 26 வசனத்திலே கூட அந்த இச்சை அடக்கத்தினால வருகிறதான ஒரு வியாதி பற்றி கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. रोमियो 1 अध्याय का 26 वचन में इस संयमी ना होने के कारण होने वाली कई बातों के बारे में बताया गया है. அந்த 26 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, அதோட நாம் முடிக்கிறோம். நாளைக்கு அந்த பின்னால கொண்டான காரியத்தை நான் உங்களுக்கு விவரமாய் நாங்கள் சொல்லுகிறோம். और वो वचन पढ़िए, उसके साथ हम समाप्त करेंगे और कल बाकी की बातों को देखेंगे. ரோமர் 1 அதிகாரம் 26 வசனம். रोमियो 1 अध्याय का 26 वचन. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே போதும். इसलिए परमेश्वर ने उन्हें नीच कामनाओं के वश में छोड़ दिया. இதனாலே தேவன் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். इसलिए परमेश्वर ने उन्हें नीच कामनाओं के वश में छोड़ दिया. அது கேன்சரும் அல்ல, वो कैंसर नहीं है. அது டிபியும் அல்ல, वो टीबी भी नहीं है. அது ஜாண்டிஸும் அல்ல, वो जॉन्डिस भी नहीं है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. அதோட பேர் அங்க மறைவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இழிவான இச்சை ரோகம்னு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. और उसका नाम ऐसा दिया गया है कि नीच कामनाओं के वश में छोड़ दिया. அந்த ரோகத்தை யாரா திடீர்னு சொல்லுங்க பார்க்கலாம். वो बीमारी को आप में से कोई भी जल्दी बताइए. அந்த ரோகத்தோட பேர் திடீர்னு யாரா சொல்ல முடியுமா? वो बीमारी का नाम आप कोई बता सकते हैं? அந்த இச்சை ரோகத்தோட பேர் தான் எய்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. और ऐसे नीच कामनाओं के द्वारा होने वाली बीमारी का नाम ही एड्स करके कहा जाता है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की तारीफ हो. முழு உலகத்திலே எய்ட்ஸ் வருவதற்கு காரணம் இச்சையினாலே வந்த தண்டனை. और ऐसे कामनाओं के द्वारा होने की कामनाओं के द्वारा इस पृथ्वी पर एड्स की बीमारी फैल गई है. இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறதுல தேவனுக்கு தான் தெரியும். और इस तरफ कितने सारे लोग एड्स के द्वारा पीड़ित है करके मैं नहीं कहता हूँ, लेकिन परमेश्वर जानता है. இந்தியாவிலே எத்தனை லட்சம் பேர் இதுக்கு அடிமைப்பட்டு மரித்தார்களோ அது தேவனுக்கு தான் தெரியும். ये भारत में कितने लाखों लोग इसके कारण मर गए हैं, इसे परमेश्वर ही जानता है. இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் இடம் கொடுத்ததுக்கு காரணம் அருமையானவர்களே, மனிதர்கள் கடைசி நாட்களிலே இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கிறபடினால தான். और नीच कामनाओं की इस बीमारी के लिए परमेश्वर ने इसलिए जगह दिया कि लोग इन दिनों में असंयमी होकर जीवन बिताते हैं. வரப்போகிறதான அழிவிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பானது நாங்கள் கொடுக்கிறோம். और इस आने वाले अंत से बचने के लिए, विनाश से बचने के लिए हम आपको एक चेतावनी दे रहे हैं. அந்த எச்சரிப்பு என்ன? वो चेतावनी क्या है? இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. और थोड़े दिन में उसका क्रोध भड़कने वाला है. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். और जो उसके पीछे हो लेते हैं वे धन्य हैं. ஓ சகோதரனே, சகோதரியே, இன்னும் 3 நாட்கள் உண்டு, நீங்கள் வாருங்கள், சத்தியத்தை நீங்கள் கேளுங்கள். हे भाई हे बहन, और 3 दिन है, आप आकर सच्चाई को सुनकर जाइए. இந்த உலகத்துக்கு இனி அதிக நாட்கள் இல்ல, இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரம் தான் உண்டு. इस दुनिया के लिए और बहुत दिन नहीं है, केवल कम दिन बाकी है. அந்த நாட்களிலே
தேவன் ஜலத்தினால் அழித்தார், ஆனால் இனி சீக்கிரத்திலே அக்கினிக்கு இது வைக்கப்பட்டு இருக்கிறது. उन दिनों में परमेश्वर जल के द्वारा नाश किया, लेकिन और थोड़े दिनों में वो आग के द्वारा नाश करेगा. நீ அழிவிலிருந்து காக்கப்படும்படியாக உனக்கு ஒரே ஒரு எச்சரிப்பு உண்டு. आप नाश से बचने के लिए आपको एक ही चेतावनी दिया जाता है. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பின் நாள், आज ये आपका उद्धार का दिन है. இன்றைக்கு உனக்கு ஒரு அனுகூலத்தின் நாள். आज ये आपके लिए प्रसन्नता का समय है. இன்றைக்காவது உன் ஜீவித்தை நீ மாற்றிக்கொள். आज के दिन कम से कम अपने जीवन को बदल दीजिए. உலகத்தின் முடிவு வருவதற்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்து. दुनिया में अंत आने के पहले अपने आप को नम्र कीजिए. சாகிறோட சாவை அவர் விரும்புகிறதே இல்ல. वो मरने वाले की मृत्यु उससे प्रसन्न नहीं होता है. எல்லாரோடு சேர்ந்து நீ அழித்து விட வேண்டாம். वो कोई भी नाश होने के लिए नहीं चाहता है. துன்மார்க்கருடைய மரணம் உனக்குள்ளே வர வேண்டாம். और आप में एक दुष्ट व्यक्ति का मृत्यु ना आना चाहिए. துன்மார்க்கரோட இருக்கதான முடிவு உனக்கு வர வேண்டாம். दुष्टों के लिए जो मृत्यु है वो आपके जीवन में नहीं आना चाहिए. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். जो उसके पीछे हो लेते वे धन्य हैं. யார் யார் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். जो उसके पीछे हो लेते, जो उस पर भरोसा रखते हैं वे धन्य हैं. கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். हमारा प्रभु यीशु बहुत ही जल्दी आने वाला है உலகத்துக்கு முடிவை கொடுக்கும்படிக்கு சீக்கிரத்தில் வரப்போகிறார். और इस दुनिया में अंत ले आने के लिए वो जल्दी आएगा. நீ அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று கண்டால் இன்றைக்கு நீ சத்தம் போட்டு கேள். आप नाच से बचना चाहते हैं तो आज आप पुकार के मांगिए. சத்தமிட்டு கூப்பிடு. आप उसे जोर से पुकारिए. அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. आप उसे बिल्कुल रोकना नहीं. அந்த சத்தத்தை நீ உள்ளே வைக்காதே. वो आवाज को बिल्कुल रोकना नहीं. நிர்பந்தமான மனுஷன் நான். मैं जो बहुत अभागा अवस्था में दिखाई देता हूँ, இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த அழிவிலிருந்து, இந்த முடிவிலிருந்து யார் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீ சத்தம் போடு. ये विनाश से, ये अंत से कौन मुझे बचा सकता है करके आप पुकार के पूछिए. உன்ற சத்தத்தை தேவன் கேட்கட்டும். आपकी आवाज को परमेश्वर सुनने दो. இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். आज ये उद्धार का दिन है. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीषित करे. यीशु प्यासे प्रसन्नता का समय भी है. यीशु प्यासे इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. प्रसन्नता का समय भी है. बुला रहा यीशु प्यासे. प्रसन्नता का समय भी है. बुला रहा यीशु प्यासे. इस समय आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस समय आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस समय आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस समय आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. हालेलुया, 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 हालेलुया. प्रसन्नता का समय भी है. बुला रहा यीशु प्यासे. प्रसन्नता का समय भी है. बुला रहा यीशु प्यासे. इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. इस संसार में आशा और कहीं भी नहीं. आ जाओ जीवन मसीह के पास. हालेलुया, 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 हालेलुया. உலகத்தின் அழிவானது, முடிவானது சீக்கிரத்திலே வர இருக்கிறது. दुनिया में नाश बहुत ही जल्दी आने वाली है. அருமையானவனே, தேவன் எதுக்காக இந்த அழிவை செய்ய போகிறார், கொடுக்க போகிறார் என்பது இந்த ராத்திரிகளிலே நீ கேட்டாய். प्रिय लोगों, परमेश्वर इस दुनिया को क्यों अंत करेगा करके इस रात के वक्त आपने सुना है. இந்த அழிவிலே இருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கண்டால் ஒரே ஒரு மார்க்கம் மாத்திரம் தான் உண்டு. ये नाश से आपको बचना है तो केवल एक ही मार्ग है.
அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரம்தான் பாக்கியவான்கள். जो उसके पीछे हो लेते हैं, जो उस पर भरोसा रखते हैं, वे धन्य हैं। அந்த நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை அழித்தது. उन दिनों में जल प्रलय के कारण लोग नाश हो गए, ஆனால் ஜலப்பிரளயம் இனி வருகிறது இல்ல, ஒரு அக்கினி பிரளயம் வரப்போகிறது. लेकिन अभी जल प्रलय नहीं होगा, एक आग का प्रलय आने वाला है। அதிலே இருந்து நீ காக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கே நீ சத்தமிட்டு கூப்பிடு. अगर आप उससे बचना चाहते हैं तो अभी बुरे ऊंचे शब्द से आप उसे पुकारिए। நான் நிர்பந்தமான மனுஷன், मैं एक अभागा मनुष्य हूँ। இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? इस मृत्यु के देह से कौन मुझे बचा सकता है? கர்த்தாவே, நீரல்லால் எனக்கு வேறு யாருமே இல்லை. हे परमेश्वर, तेरे सिवा मेरे लिए कोई भी नहीं है। இந்த அறிக்கை செய்தால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ये इकरार करने से आपके लिए एक छुटकारा है। அந்த விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். उस छुटकारे के लिए हम सब मिलकर तारीफ करेंगे। हालेलुया, 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 हालेलुया. हालेलुया, 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 हालेलुया. ஆமென். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எங்களோட விசுவாச வீட்டில் விசுவாசிகளுக்கென்று ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. कल सुबह 9 बजे हमारे विश्वास भवन में विश्वासियों के लिए आराधना रखी हुई है। ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்த புதிதாய் வந்திருக்கலாம், நீங்களும் கூட இந்த ஆராதனையில் வந்து பங்கு கொள்ளலாம். आप शायद इस सभा में नए आए होंगे, आप भी आकर इस आराधना में भाग ले सकते हैं। விசுவாசிகளுக்கென்றும் புதிதாய் வருகிறவர்களுக்கென்றும் ஆராதனை நாளைக்கு எங்களுடைய விசுவாச வீட்டிலே காலை 9 மணிக்கு ஒரு ஆராதனை நாங்கள் நடத்த போகிறோம். और विश्वासियों के लिए और जो नए लोग आना चाहते हैं उनको उनके लिए विश्वास भवन में हम एक आराधना चलाना चाहते हैं। அந்த அட்ரஸ் நாங்க இப்ப வாசிக்கிறோம், நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. इसका एड्रेस अभी हम पढ़ेंगे, आप सुन सकते हैं। प्रभु के नाम की महिमा हो। हमारा जो कल आराधना जो होने वाला है, बाइबल अभ्यास होने वाला, वो पता इस प्रकार है। प्लॉट नंबर RIC S5 सियोन गार्डन नंबर 78 जो शालीमार टाउन के सामने है। और हमारा फ़ोन नंबर भी है 0292908573। एक बार फिर हम पता बोलते हैं। प्लॉट नंबर RIC S5 सियोन गार्डन 78 सामने शालीमार टाउनशिप इंदौर। और फ़ोन नंबर हमारा है 29085379 2908537। प्रभु आप सबको आशीष करें। இந்த விலாசத்துக்கு நீங்கள் வந்தா காலை ஆராதனையில பங்கு கொள்ளலாம். और इस पते में आप आने से सुबह की आराधना में भाग ले सकते हैं। இன்னொரு விசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். और एक विशेष बात को आपको बताना चाहते हैं। உங்களுக்காகத்தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். आपके लिए हम ये सब कर रहे हैं। யாராவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, புதிதாய் வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, சாயங்காலம் 3 மணிக்கு அதே விசுவாச வீட்டில் நாங்கள் பரிசுத்தாவிக்காக காத்திருக்கிறதான ஒரு சின்ன கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். और आप में से कोई पवित्र आत्मा पाना चाहते हो तो चाहे विश्वासी हो या नई आत्मा हो, और वहीं पर वही विश्वास भवन में हम 3 बजे ऐसे एक पवित्र आत्मा के लिए बाट जोड़ने वाली सभा रखे हैं। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உலகத்தினுடைய அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்பட முடியும். और जो पवित्र आत्मा के अभिषेक पाए हैं वे इस जगत के ऊपर आने वाले नाश से बच सकते हैं, இல்லாவிட்டால் உலகத்தின் முடிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்பட முடியும். या दुनिया के अंत से वे बच सकते हैं। அதனால நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தா நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு இப்பொழுது நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த விசுவாச வீட்டிலே ஒரு கூட்டம் நடைபெறும். इसलिए आप पवित्र आत्मा का अभिषेक पाना चाहते हो तो अभी जो एड्रेस बताया गया वहीं पर दोपहर को 3 बजे बाट जोड़ने की सभा होगी। நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த இடத்துல இந்த வேத பாடங்கள் நடைபெறும். और कल शाम 6:30 बजे यहाँ पर जो है बाइबल अभ्यास होगी। உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். हम सबको आपको प्रेम पूर्वक निमंत्रण देते हैं। எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब मिलकर तारीफ करेंगे। हालेलुया, 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 हालेलुया। प्रभु जी हम तेरा शुक्र करते इस रात के लिए जो तूने आज हमको दिया। प्रभु तूने ये सुंदर सौभाग्य हम सबके जीवनों में दिया कि प्रभु हम अपने अंत को जान सके।
पहले युग में कैसा प्रभु तूने अंत किया, उन प्राणियों को तूने नाश किया, और प्रभु अभी इस युग के अंत में तू आग के द्वारा लोगों को नाश करने जा रहा। लेकिन हम तेरा धन्यवाद करते प्रभु दी हुई इन सच्चाइयों के लिए जो तूने आज हमें दिया, ताकि हम उस अंत से बच जाएं। प्रभु मनुष्य कैसा बिगड़ गया, कैसे उसने अपने स्वभाव को प्रभु बदल लिया, उन सारे बातों को तूने हमें चेताया है प्रभु। उसने अपनी पवित्रता को खो दिया, वो बहर भाव में आ गया, घमंड में आ गया, बुरे विचारों के अंदर वो आ गया। और प्रभु ऐसे बहुत सारे बातों को हमने देखा है प्रभु, उन सारी बातों से तू हमें बचाना चाहता, इसलिए हम तेरा धन्यवाद करते प्रभु। जितने लोगों ने आज तेरे वचन सुना है प्रभु, उनमें से कोई भी नाश ना होने पाए, और ये वचन और भी फैलना है। तेरे दास को भी तूने सामर्थ्य बनाया, इसलिए हम तेरा धन्यवाद करते प्रभु। तेरे दास को और भी कृपा दे, ताकि आने वाले दिनों में, आने वाली कल शाम को प्रभु और भी गहरे वेदों को बता सके, ताकि हम अंत से बच जाएं। प्रभु इस छोटी सी प्रार्थना से हम प्रभु जी अपने आप को तेरे हाथों में देते तू चलाइए, यीशु मसीह के नाम से मांगते ആമേൻ. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധയുടെ ഐക്യം നമ്മുടെ എല്ലാ പരിശുദ്ധവാന്കളോടും കർത്തർ ഒരുവരെയും കൂടെ ഇരുപ്പதாக. ആമേൻ. ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ. എല്ലാവർക്കും സ്തോത്രം. Have a day of being upheld by God's love. Subscribe and press the bell icon below for more biblical creatives. Your subscription and share may bring blessings to many.